நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் முருகன் மற்றும் நண்பர்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். இன்னொரு எபிசோடில் உங்ககிட்ட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு எபிசோடு எப்படின்னு இல்லாமல் ஒரு ஐடியல் எபிசோட். அதில் உங்கள்கிட்ட பேசுகிறதுல ரொம்பவே சந்தோஷம், எப்பவும் போல். இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் பண்ணியிருப்போம். அது கேட்கலான்னா கேட்டு வந்துருங்கப்பா. இன்னொன்று என்னென்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட், எம்என்எம், விராட் கோலி, அப்புறம் ஃபைனலாக சோலோவாக இருக்காது, குரூப்பாக சேர்ந்து யுவன் சங்கர் ராஜாவை ஒரு எபிசோட் பேசியிருப்போம். அது எல்லாத்தையும் கேட்டு வந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ ஐடியா ஆன் வாட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட் ஹியர். ஓகேவா? இந்த எபிசோடு எதை பற்றிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நான் ரொம்பவே ஒரு கேமை அட்மையர் பண்ணுற ஒரு கேம். ரொம்பவே அட்மையர் பண்ணுற ஒரு கேமை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்பயே நான் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் முடிச்ச பார்க்கலே நான் ஓகே, நம்ம ஆர்டிஆர் பற்றி ஒரு எபிசோட் போடலாம். ஆனால் தனியாக போட நல்லா இருக்காது. நம்ம கூட எல்லாரையும் சேர்த்து கூட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் விளாண்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிட்டு நம்ம அதை போடலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது நிறைய காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. ஸோ ஓகே ஃபைன், ஐ வில் டூ இட் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி நானே பண்ணிக்கலாம்னு இருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு காலை பொழுதிலே தீபாவளி அன்று நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். எப்போ உங்களுக்கு தெரில, ஆனால் பின்னாடி வெடி வெடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஏஎஸ்எம்ஆராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது அடங்க மாட்டாங்க இங்கே அது தீபாவளி அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எப்போ வருதோ அது பாருங்கள். அதோட சேர்த்து இந்த எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், பாட்காஸ்ட்டை ஃபாலோ, ரேட்டு. ஐடியல் எபிசோடுக்கு நீங்கள் இது வரைக்கும் எப்படி நீங்கள் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஹோப் யூ வில் லைக் இட். ஓகேவா? ஓகே, ஆர்டிஆர் பற்றி மோஸ்ட் ஆஃப் யூக்கு தெரியும். இப்போ நான் இந்த எபிசோட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தேன்னா ஆர்டிஆர் பற்றின ஒரு ஐடியா யாருக்குமே இருந்திருக்காது. மோஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப ஒரு ஜென்ரலான ஆடியன்ஸுக்கு ஆர்டிஆர் பற்றின ஐடியாவோ, ஆர்த்தர் மோகனை பற்றின ஐடியாவோ, இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் கேம் ராக் ஸ்டாரில், அதாவது ஜிடிஏ தயாரித்த கம்பெனி ஒரு வெஸ்டர்ன் கேம் தயாரிச்சிருக்காங்க. ஸ்லோ பேஸ்டு, ஸ்டோரி பேஸ்டு ஒரு கேம் இது பண்ணியிருக்காங்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ரீச் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த விசிபிலிட்டி இருக்குது. இப்போ ஆர்டிஆர்னு ஒரு கேம் இருக்குது, இந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த கேம்ஸில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறவங்க, கேம் விளையாடணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இந்த ஆர்டிஆர் கேம் ஒரு தடவை விளையாண்டு பார்த்துட்டோங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த நிறைய தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, அந்த தெரியாதவங்களுக்கு சில டேட்டாஸ் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலான்னு இருக்கோம். இப்போ ஆர்டிஆர் 2ன்னு இருக்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்குது. அது நிறைய பேர் தெரியாது. நான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேம் விளையாடும் போது எனக்கு இந்த கேம் ஒரு ப்ரீக்வல் கேம்னே தெரியாமல் தான் ரொம்ப நாள் விளையாண்டுருந்தேன். ஃபர்ஸ்ட்டு நான் அந்த இதெல்லாம் எடுத்தோன்னே ஸ்டோரி நரேட் பண்ணும்போது சொல்கிறேன். ஆனால் ஜான் மாஸ்டர்லாம் காட்டுவாங்க எடுத்தோன்னே. நான் எதார்த்தமாக இதில் பார்க்குறேன், தமிழ் கேமிங்னு நினைக்கிறேன். தமிழ் கேமிங்கா அந்த டைமில் தமிழ் கேமிங் தான் நினைக்கிறேன். அவங்க இந்த ஆர்டிஆர் ஸ்ட்ரீம் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜான் மாஸ்டன் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பெருசாக எனக்கு அது தெரியவே இல்லை. அப்புறமா நான் அந்த கேமை வாங்கி அதை விளையாண்டு நான் கொஞ்சம் தூரம் போக என்ன ஜான் மாஸ்டனுக்கு ஒரு பில்டப்பே நல்லா இருந்துச்சு. அவன் வரும்போது மியூசிக் டியூன் சேஞ்ச் ஆச்சு. ஓகே, இவன் ஒரு முக்கியமான கேரக்டரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, சரி ஃபர்ஸ்ட் பார்ட்டை எடுத்து பார்ப்போம். இவனுக்கு இந்த ஆர்டிஆர் 2க்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு ஜான் மாஸ்டனுக்கு, அதை வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஆர்டிஆர் 2 ஒரு ப்ரீக்வலு. ஆர்டிஆர் 1 ஆர்டிஆர் 2க்கு அப்புறம் நடக்கிற ஆஃப்டர் மேத் தான் ஆர்டிஆர் 1னே அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது போக. அதுக்கப்புறம் தான் விளையாட ஆரம்பித்தேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 to 700 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணி 8 வருஷம் டெவலப்மெண்ட்டில் இருந்து கடைசியாக 2018 ரிலீஸ் ஆச்சு. இந்த கேம் ரிலீஸ் ஆகிறப்போ கிரிட்டிக்கலி பயங்கரமான ஒரு ரேட்டிங்ஸு எல்லா சைடுமே ஆர்டிஆர் 2 ஒரு பயங்கரமான கேமு. இது கேமிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு புரட்சியை உண்டாக்கியிருக்கு. இந்த கேமோட முக்கியமான ரியலிசம், அதாவது இது அவ்வளோ ஒரு உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கும். உண்மைக்கு ரொம்ப நெருக்கமானதுன்னா இப்போ உள்ளது இல்லை. இந்த கேம் நடக்கிறது 1890s நடக்குது. அப்போ இருக்கிறதுல ஒரு பயங்கர ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதில் இருக்க எதுவுமே சூப்பர் பவர்ஸ் இருக்காது. எல்லாம் ஒரு காமனான ஒருத்தன் தான், காமனான ஒரு வெஸ்டர்ன் கவுபாய் குரூப்பு. அந்த குரூப் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்களோட இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கவுபாய்ஸ் இனம் அழிஞ்சு லாஸ் உள்ள அவங்களோட குரூப்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகுதுல்ல,
அந்த டைம்ல நடக்கிறத வந்து ரொம்ப பயங்கர ரியலிஸ்டிக்கா காமிச்சிருப்பாங்க. நம்ம கேம்குள்ள போக போக நம்ம வந்து ஒரு கேரக்டராவே வாழ்ந்துட்டு இருப்போம். அதே மாரி இல்லாம கூட இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அவங்க எல்லாமே நம்ம கூட வந்து ரொம்ப பயங்கரமா ஒட்டிருவாங்க. எப்படின்னா, இது மாரி ஒரு கேரக்டர் சொல்றேனே, இப்ப லெனின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பான். அந்த லெனி கேரக்டருக்கு வந்து ஆ அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பில்டப் இருக்கும். அவன வச்சு டயலாக்ஸ் இருக்கும். அவனும் ஆர்த்தரும் சேர்ந்து அவங்க வெளில போய் அந்த இதுக்கு பப்புக்கு போய் பாருக்கு போயிட்டு அவங்க இது பண்றதா இருக்கட்டும். அந்த மாரி ஒரு இதெல்லாம் வந்து அம் ஒரு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கும் தனித்தனியான வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். நம்ம அனிமி பார்க்குறோம்ல, இப்போ ஒன் பீஸ் பார்த்தோம்னா, ஒன் பீஸ்ல வந்து 10 பேர் அந்த ஸ்க்ரீன்ல இருந்தாங்கன்னா, 10 பேருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவனுக்கு வந்து அவ்வளோ பெரிய டெவலப்மென்ட் குடுத்துருப்பாங்க. அதே மாரி இந்த கேம்ல ஒருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து, சப்போஸ் அவனுக்கு டைமே இல்லனாலும் 2, 3 சீன்ஸ் வச்சு அவனோட அவனோட கேரக்டர் டிஃபைன் பண்ணி பக்காவா ரைட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் வந்து 8 வருஷம் டெவலப்மென்ட்ல இருந்திருக்குன்னா பார்த்துக்கங்க. அது ஏன்னா இது ஆர்டிஆர் 1 வந்து பயங்கரமான சக்சஸ். அந்த டைம் வந்த டைம்ல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது? இந்த அளவுக்கு வந்து அப்ப இருக்கிற ஒரு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியே ரியலிஸ்டிக்கா ஒரு கேம் வந்து வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. அப்ப ராக் ஸ்டார்ஸ் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அ இருங்க பாய் அப்படிங்கிற மாரி அவன் ஒரு கேம் விட்டான் ஆர்டிஆர் 1. அதோட சக்சஸ்க்கு தொடர்ந்து தான் இங்க 2018ல வந்து ஆர்டிஆர் 2 வந்துச்சு. இன்னைய வரைக்குமே 2024ல இப்ப 25 வரப்போகுது. இப்ப 25 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஹாலிவுட்டே போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி இப்ப 25 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேம் இன்னைய வரைக்கும் அப்ப வரைக்குமே ஆர்டிஆர் 2 வந்து ஒரு அந்த டாப் 5 கேம்ஸ்ல வந்து இன்னுமே இருக்கும். அதாவது இப்போ வர அ ரீசென்ட்டா வந்த ஒரு ஹை வேல்யூ மிகப்பெரிய பட்ஜெட் கேம்ஸ் கூட ஆர்டிஆர் 2 கம்பீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரீசென்ட்டா வந்த யூபிசாஃப்ட்டோட ஸ்டார் வார்ஸ் அவுட்லாஸா இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு பி வந்துச்சே என்னது? ஆ ஸ்டார் ஃபீல்டு, அப்புறம் வந்து இன்னொரு கலிஸ்டோ புரோட்டோகால்னு சொல்லிட்டு அது ஒரு கேம் பயங்கர பட்ஜெட்ல வந்துச்சு. அந்த மாரி கேம்ஸ்லாம் வந்து பயங்கர ப்ராமிசிங்கா அவங்க குடுத்தது என்னன்னா, இது வந்து ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரியில புரட்சிய உண்டாக்க போகுது. இது வந்து கேமிங் இண்டஸ்ட்ரிய சேஞ்ச் பண்ண போகுது. இதோட கிராபிக்ஸ் அப்படி இருக்கும். இதோட டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம்னு பயங்கரமான ஒரு சொல்லி, அந்த கேமே ஃபெயில் ஆயிடுச்சு. சேம் கிட்டத்தட்ட வந்து அவங்க ரொம்ப பெரிய ஒரு லெவல் இதுல செஞ்சு அதெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு. ஆனா, அந்த இடத்துல வந்து ஆர்டிஆர் 2 வந்து அந்த நேரத்துல வந்து பயங்கரமான ஒரு இது கிடைச்சது. இது 2018 பொறுத்த வரைக்குமே பயங்கர ரிமார்க்கபிளான இயர். அதாவது இந்த கேமிங் இண்டஸ்ட்ரிய பொறுத்த வரைக்கும். ஏன்னா, அதுல வந்த கேம்ஸ் எல்லாமே பயங்கர தரமான கேம்ஸா வந்துச்சு. லைக் காட் ஆஃப் வார், இப்ப நான் பேசிட்டு இருக்க ரெட் டெட் ரிடெம்ப்ஷன். அதுவும் இல்லாம மிகப்பெரிய கேம் அந்த டைம்ல வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்து சக்சஸ் ஆன மார்வெல் ஸ்பைடர் மேனு. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்த அசாசின்ஸ் கிரீட் ஆடிசி வந்துச்சு. ஆனா, அது வந்து பயங்கரமான ஒரு அடியும் வாங்குனுச்சு. மிக்ஸ்டா தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு. அதாவது ரிவ்யூஸ். அது வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட், பெரிய ஒரு நேம்ல வருது. ஒரு பேனர் யூபிசாஃப்ட்ங்கிற ஒரு பேனர் வந்து 2018ல நல்ல ஒரு லெவல்ல தான் இருந்துச்சு. அந்த டைம்ல இந்த ஆடிசிக்கு அப்புறம் தான் சரியான அடி வாங்குனாங்க. அந்த டைம்ல வந்த கேம் அதுக்கப்புறமா ஃபார் கிரை 5 வந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப அது யூபிசாஃப்ட்டோட கேம் தான். அதுவும் பயங்கரமான ஒரு ஹைப்ல வந்துச்சு. இப்போ வரைக்குமே ஃபார் கிரை 5 வந்து பயங்கரமான கேம் தான். அந்த மாரி ஒரு கேம்ஸ் வரப்போ, அ எத வந்து விளையாடுறதுன்னே ஒரு இது இல்லாம இருந்துச்சு. இப்போ ஒரு கேம் வுட்றாங்கன்னா, அது முடிச்சுட்டு அடுத்த கேம் வந்து சூப்பர் கேம் வரும். அத முடிச்சுட்டு இன்னொரு கேம் சூப்பர் கேம் வரும். அந்த மாரியே தான் ரொம்ப நாள் போய் அந்த 2018 இயர் ஃபுல்லாவே ஒரு பயங்கரமான கேம்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. முக்கியமா இந்த கேமிங் ஸ்ட்ரீமர்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வந்து எப்பவுமே இப்போ வரைக்குமே சொல்லுவானுங்க. தமிழ் பொறுத்தவரைக்கும் தெரியல. ஃபாரின் பொறுத்தவரைக்கும் 2018, 19 பீரியட்ல வந்து ஸ்ட்ரீமர்ஸே பயங்கரமா அதிகமானானுங்க. ஏன்னா கேம்ஸ் அதிகமாகறப்போ, கேம்ஸோட குவாலிட்டீஸும் அதிகமா வரப்போ, ஸ்ட்ரீமர்ஸும் நெறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சானுங்க. அந்த மாரி டைம் தான் இந்த 2018 அந்த டைம்ல வந்து இந்த 2 கேம் அதாவது இவ்ளோ கேம் சொல்லியும், அ முக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 2 கேம்னா, அது காட் ஆஃப் வாரும், ஆர்டிஆர் தான். காட் ஆஃப் வார் அந்த PS4 வெர்ஷனும், ஆர்டிஆர் 2வும் தான் வந்து ரொம்ப இதுல வந்துச்சு. இது 2 தான் வந்து இந்த கேம் ஆஃப் தி இயர்க்கும், அந்த அவார்ட்ஸ்க்குலாம் வந்து போட்டி போட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க அது ஃபுல்லா. ஆனா காட் ஆஃப் வார் தான் வந்து வின் பண்ணுச்சுன்னு நெனைக்கிறேன் அந்த இதுல. ஸ்டில் ஆர்டிஆர் 2 இஸ் சம்திங் ஸ்பெஷல் கம்பேரிங் டூ காட் ஆஃப் வார். காட் ஆஃப் வார் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு சூப்பரான கேம் தான். பயங்கரமான ஒரு ஆம், தரமான கேம் தான். ஆம், இதுதான். இது கேம் வந்து இன்னொன்னு தெரியாதவங்களுக்கு ஆர்டிஆர் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். இது வந்து ராக் ஸ்டார்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஜிடிஏ இஸ் எ பிரான்சைஸ். அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து சொல்லணும்னு நெனச்சேன். நேத்தியா முந்தா நேத்தி பீஸ் மேக்கர்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மேன் ஹண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச ராக் ஸ்டார் தான் நெனைக்கிறேன். எனக்கு இஃப் ஐம் ரிமெம்பர் கரெக்ட்லி. அது அந்த மேன் ஹண்ட்ன்னு ஒரு கேம் இருக்கும். அது பிக்சல்ஸே ரொம்ப இதா இருக்கும். அதாவது குவாலிட்டி கேமோட கிராபிக்ஸ் குவாலிட்டிலாம் ரொம்ப ஒரு மாரி தான் இருக்கும். ரொம்ப பழைய கேமு. அது வந்து நெறைய இடத்துல பேன் ஆச்சு. எதனாலன்னா, அது வந்து அதோட தீமா இருக்கட்டும், அப்புறம் வந்து அதோட கோரு அதனால வந்து நெறைய இடத்துல வந்து அது பேன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த கேம் முடிஞ்சு தான் விளையாண்டு பாருங்க. சொல்லணும்னு நெனச்சேன்.
அது அப்புறம் அந்த புள்ளி அதெல்லாம் அதாவது எக்ஸப்ட் ஆர்டிஆர் அண்ட் ஜிடிஏ ராக் ஸ்டார்ஸ் வந்து சில கேம்ஸ்லாம் இருக்கு. மேக்ஸ் பெயின் கூட அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். தெரியல. அந்த அவங்க கேம்ஸ்லாம் நல்லா இருக்கும். அதுதான். ஓகே. இப்போ வந்து எனக்கு வந்து நம்ம ஐடியல் வெப்சைட் கேட்டவங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி நம்ம பேசுவோம்னா, எனக்கு எப்படி இந்த கேம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு, இந்த கேம் நான் எப்படி விளையாட ஆரம்பிச்சேன், எதுக்கு இந்த கேம் ஸ்பெஷலு, இதில் ஒரு ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்டோரிஸ் நரேட் பண்ணிட்டு என் கன்க்ளூஷன் கொடுக்குறது தான் இதோட ஃபார்மட்டாக இருக்கும். ஓகேவா? எனக்கு வந்து இந்த கேம் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து, நான் ஆல்ரெடி கிளின்ட் ஈஸ்ட்வுட் எபிசோட் கேட்டவங்களுக்கு தெரியும். கேட்கலாம் கேட்டு வந்துருங்க. அது கேட்டவங்களுக்கு தெரியும். என்னன்னா, இப்போ எனக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட் ரொம்ப பிடிச்சதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் வந்து ஆர்டிஆர் 2. அதே மாரி எனக்கு ஆர்டிஆர் 2 அவ்ளோ பிடிக்கும். எனக்கு அவ்ளோ அட்மையர் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கிளின்ட் ஈஸ்ட்வுட். ஏன்னா, கிளின்ட் ஈஸ்ட்வுட் மூவிஸ் பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல தான் நான் வந்து ஆர்டிஆர் கேம் விளையாண்டேன். ஆர்டிஆர் கேம் நான் வந்து ஆரம்பிச்சேன் விளையாடுறதுக்கு. அப்ப ஆரம்பிக்கும்போது எனக்கு பெர்ஃபெக்ட்டா வைப் செட் ஆச்சு. அந்த ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அந்த எபிசோட்ல சொன்ன மாரி, அந்த வெஸ்டர்ன் இதுக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டேன். அது மூவிஸே வெஸ்டர்னே பார்த்துட்டு இருப்பேன். வரிசையா நான் ஃபுல்லாவே எல்லா வெஸ்டர்ன் மூவிஸும் பார்த்துட்டு இருப்பேன். இங்க கேம் விளையாடுறதும் ஆர்டிஆர் விளையாடுவேன். ஆர்டிஆர் வந்து நான் இப்போ வரைக்குமே இப்போ என்னோட பிளே ஸ்டேஷன் ப்ரொஃபைல் இருக்கு. அதில போய் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 2வே வந்து எத்தன ஹார்ஸ் விளையாண்டுருக்கேங்கிறது வந்து அவ்ளோ நேரம் விளையாண்டுருப்பேன். கடைசியா கூட எனக்கு இது வந்துச்சு. இந்த ஷீல்டுலாம் அன்லாக் ஆகும்ல. இது மாரி இத்தன இவ்வளோ மணி நேரம் நீங்க விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு அன்லாக் ஆகும்ல. அதெல்லாம் அன்லாக் ஆச்சு. நான் இப்போ வரைக்குமே விளையாண்டுருக்கேன். ஏன்னா அந்த கேம் வந்து முடிச்சு மறுபடியும் ரீப்ளே பண்ணி, அந்த கேம்ல வர வந்து எவ்வளோ ஒரு சேட்னஸ் இருக்கோ, அந்த சேட்னஸ மறுபடியும் அனுபவிச்சு அவ்ளோ விளையாடுவேன். ஏன்னா அந்த நீங்க இப்போ ஆ ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இதான் அந்த கேம்ஸோட பியூட்டியே. இப்ப நீங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறீங்க. அந்த கேம் வந்து உங்களுக்கு பெர்சனலா கனெக்ட் ஆகுது. நீங்க வந்து அந்த கேம்ல இருக்க கேரக்டர்ஸோட இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, அந்த கேம் நீங்க மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சுருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 2 வந்து விளையாடுவேன். இன்னொன்னு வந்து கோஸ்ட் ஆஃப் துஷிமா. என்னால முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து இந்த எபிசோட் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அடுத்து கோஸ்ட் ஆஃப் துஷிமாக்கு வேணா ஒரு எபிசோட் போட்டு ட்ரை பண்றேன். அதான் கோஸ்ட் ஆஃப் துஷிமாவும் நான் மறுபடியும் விளையாடுவேன். அதே மாரி இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஜோயல் கேரக்டர் வந்து அதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பயங்கர ட்ராமடைசிங்கா இருந்துச்சு எனக்கு. அதனால ஜோயல் கொல்றது அதெல்லாம் இருந்தோனே எனக்கு ரொம்ப ட்ராமடைசிங்கா இருந்துச்சு. அது அந்த காட் ஆஃப் வார் கேம்ஸ் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரிப்பீட்டிவா விளையாண்டுட்டு இருப்பேன். ஓகே. இந்த கேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து இந்த கேம் கிடைச்சதுன்னு சொல்லிர்றேன். இது எப்படின்னா, எங்க ஊர்ல வந்து மாமா இருக்கிறாங்க. அவங்க வந்து சிடி வாங்கிட்டு வரதா இருந்துச்சு. ஆர்டிஆர் வாங்குறதுக்கு பதிலா அவங்க வேற ஏதோ கேம மாத்தி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பன்னு பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் என்ன பண்ணியிருந்தான், ஒரு ஸ்டீல் பாக்ஸ் நான் ஆல்ரெடி இந்த கேமிங் எக்ஸ்போல சொன்ன மாரி, ஒரு டீலக்ஸ் எடிஷன் ஆர்டிஆர் 2 ஓட ஸ்டீல் பாக்ஸ் ஒண்ணு என்ட்ட இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட் வச்சிருந்தான். அததான் குடுத்தான். அந்த சிடிய போட்டு தேய்ன்னு தேய்ச்சேன். அவ்ளோ விளையாண்டேன் அந்த கேம்ல. அந்த சிடில எப்படின்னா 2 டிஸ்க் இருக்குமா, ஃபர்ஸ்ட் 2 டிஸ்க் வந்து அதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து PS4 வச்சிருந்து 2 டிஸ்க் இருக்கிற சிடி வந்து பார்க்குறேன். அதெல்லாம் போட்டு பார்த்து அந்த இதில தான் நான் விளையாட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அது விளையாட ஆரம்பிக்கும்போது எப்புட்ன்னா, நமக்கு ஸ்டார்ட்டிங்ல எப்பவுமே இந்த ஆர்டிஆர் கேம் விளையாடும்போது, அ எனக்கு ஆர்டிஆர் 1 ஃபேன்ஸ் வந்து தெரிஞ்ச பசங்க வந்து சொல்லியிருக்கானுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கானுங்க. எப்புட்ன்னா ஆர்டிஆர் 1ல ஜான் மாஸ்டர்னா விளையாண்டுட்டு, புதுசா ஆர்டிஆர் 2ல வந்து வேற ஒருத்தரா விளையாட சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப வந்து எங்களுக்கு புடிக்கவே இல்ல. அந்த ஆர்தர் மோர்கன் கேரக்டர் ரொம்ப வெறுப்பா இருந்தது. ஏன்னா வந்து அவ்ளோ நாள் வந்து இந்த ஜான் மார்ஸ்டனா வாழ்ந்துட்டு, இன்னொரு ஒரு கேரக்டருக்குள்ள போம்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுவானுங்க. அதுதான் அது அது வந்து அக்செப்டபிள் தான். ஏன்னா, நீங்க இப்ப ஆர்டிஆர் 2 விளையாட ஆரம்பிச்சீங்கன்னா, எடுத்தோனே வந்து நீங்க வந்து ஒரு ஸ்னோக்குள்ளார மாட்டியிருப்பீங்க. அதாவது இந்த ஸ்னோ இதுல மாட்டியிருப்பீங்க. அதுல வந்து உங்க கேங்லாம் இருப்பாங்க. இந்த கேங் மெம்பர்ஸ்லாம் நான் சொல்றேன். இருந்தாலும் அந்த கேங்லாம் மாட்டியிருப்பீங்க. அங்கேருந்து நீங்க போறதுக்கு மினிமம் வந்து அந்த கேம் பிளே ஹார்ஸ் வந்து ஒரு 1 1/2 மணி நேரத்துலருந்து 1 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்கு மேலேயே கூட ஆகும். ஏன்னா, அது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பயங்கர ஸ்லோ பேஸ்டா இருக்கும். ஏன்னா, நீங்க போய் ஹண்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் நடந்து போணும். குதிரையில வந்து குதிரையும் வேகமா போகாது அந்த இதுல. அதுவும் நீங்க பொறுமையா தான் போணும் குதிரையிலயும். இவங்க கூடயே தான் ஆள் வருவானுங்க. அவனுங்கள ஃபாலோ பண்ணியே தான் போணும். அதனால வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணும். ஆனா, அந்த ஸ்னோவ தாண்டுனதுக்கு அப்புறம் கேமோட ஒரு இதே மாறிடும். இப்ப வரைக்குமே இதுல அ நான் விளையாண்டேன்னா எனக்கு இது ஸ்னோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அது ரொம்ப எப்படி சொல்றது? வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்டின்னா, அந்த எடுத்தோனயே ஸ்டார்ட்டிங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் டூ 30 மினிட்ஸ் வந்து படம் ரொம்ப ஸ்லோவா போகும். அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஒண்ணு கௌபாயா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்குள்ள வருவான். ஊருக்குள்ள வந்து இந்த எனிமீஸ்லாம் வந்து இவன தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படியே பொறுத்துக்கிட்டு இருப்பான். அங்க போயிட்டு அந்த சலூன்ல போய் தண்ணி அடிப்பான். அப்புறமா வேற எங்கேயாவது போய் டென்ட் போட்டு தங்கியிருப்பான். இல்ல அப்டின்னா, ஹீரோ வந்து ரொம்ப டவுனா இதுல காட்டுறாங்க. இவன் அடிமட்டத்துல எழுந்து வரான் அப்படின்னு காட்டுறாங்கன்னா, அவன் ஒரு குடும்பத்துல இருப்பான். மாடு மாடு வச்சு இது பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு கேட்டில் ஃபார்ம் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அந்த மாரி தான் காட்டுவாங்க. எனக்கு அதுதான் அப்படிதான் நான் பார்த்தேன் இந்த கேம். ஏன்னா வெஸ்டர்ன் மூவிஸ் பார்த்துட்டு இத விளையாண்டதுனால அப்படி பார்த்தேன். அப்படி இருக்கும்போது
கேம் ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ வரைக்குமே என்ன பண்ணுவானுங்கன்னா, சேவ் ஃபைல் ஒண்ணு இருக்கும். அத நீங்க போய் என்ன கேமுக்கு வேணாலும் 100% சேவ் ஃபைல் எடுக்கலாம். 20% சேவ் ஃபைல், 50% சேவ் ஃபைல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி பிசில விளையாடுறவங்கலாம் சேவ் ஃபைல் எடுத்து போட்டுருவானுங்க. அதாவது ஸ்னோவ மட்டும் தாண்டிட்டு அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணுவாங்க நெறைய பேர். ஸ்னோலாம் வச்சு விளையாடுறோம். எனக்கு ரொம்ப ஒரு மாரி டயரிங்கா இருந்துச்சு. என்னடா ரொம்ப ஸ்லோவா போது. ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது நான் சொல்றேன். ரொம்ப ஸ்லோவா போது. எதுக்கு இவ்ளோ எதுக்கு டெவலப்மென்ட், கேரக்டர் டெவலப்மென்ட் எதுக்கு இவ்ளோ குடுக்குறாங்க? சரி என்னடா எதுக்குடா இவ்ளோ இதுக்கு இந்த நார்மலா ஒரு இப்போ கேம் நான் அதுக்கு முன்னாடி விளையாண்ட கேம்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம்ஸா விளையாண்டேன். லைக் ஹாரிசான், அன்சார்ட்டட் அந்த மாரி கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு வந்தேனா, அப்படி இருக்கும்போது எனக்கு இது ரொம்ப ஏன்டா இவ்ளோ இழுக்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் இருந்துச்சு. ஏன்னா கண்ட்ரோல்ஸ் முக்கியமா என்ன சொல்லணும்னா, ஆர்டிஆர் 2 பொறுத்தவரைக்கும் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும். கண்ட்ரோல் ஸ்லோவா இருக்கும் மீன்ஸ் அவன் நடக்கிறது வந்து இப்ப நார்மலா நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஓட ஆரம்பிப்பீங்களா? மாட்டீங்கல்ல. பொறுமையா தானே நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாரி தான் அவன் ஆரம்பிப்பான் எல்லாமே. ஓடுறதா இருக்கட்டும், ஓடுறதும் கொஞ்சம் ரொம்ப இந்த எக்ஸ் அழுத்திட்டே இருந்தா தான் ஓடுவான். அந்த மாரி இருக்கும்போது, ஆ ஃபர்ஸ்ட் டைம் பிளேயர்ஸ் யார் விளையாண்டாலும் ஆர்டிஆர் வந்து என்னடா இது போர் அடிக்குதுன்னு சொல்லி அப்படியே குவிட் பண்ணிருவாங்க. அந்த மாரி ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். அதே நேரத்தில வந்து எனக்கு இந்த இந்த வெஸ்டர்ன் மூவி லவ் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இத பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு அந்த அந்த ஸ்லோனஸுமே எனக்கு ரொம்ப ஒரு இதா தெரிஞ்சது. அத ரசிக்க ஆரம்பிச்சேன். அதுவும் இல்லாம சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்ளோ பக்காவா இருக்கும். அந்த ஒரு சீன்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பனியில இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நார்மல் இத கூட விட்டுருங்க. ஆனா பனியில இருக்கும்போது, இந்த ஸ்னோவி இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் கோல்டர்ல இருக்கும்போது, எல்லாமே வால்பேப்பர் மாரி இருக்கும். ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டும், ஒரு ஸ்னாப்பும் வால்பேப்பர் மாரி இருக்கும். அவ்ளோ நல்லாருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா நான் விளையாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா அப்படியே போது. விளையாட ஆரம்பிச்சேன். அந்த அந்த 2ண்ட் பார்ட், 3 அந்த சாப்டர் மாரி வரும். மொத்தமா 6 சாப்டர். 6 சாப்டருக்கு அப்புறம் எப்பிலாக் பார்ட் 1, பார்ட் 2ன்னு இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இந்த ஸ்னோல நடக்குதா, அது வந்து அதுக்கப்புறமா வந்து 2ண்ட் சாப்டர் வந்து நம்ம லேண்டுக்கு போவோம். லேண்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்பவே இதா இருந்துச்சு. என்னடா இது கேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு இருந்தது. இந்த கேம் அப்படியே டோட்டலா மாத்துதே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த கேரக்டர் ஆர்த்தர் முருகன் கேரக்டர் வந்து இது நமக்குள்ள குரோ ஆகும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி எனக்கு குரோ ஆக ஆரம்பிக்குது. அவனோட பேசுறதா இருக்கட்டும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது என்னன்னா, இப்ப கேம்ஸ்ல நீங்க போகும்போது என்பிசிஸ்லாம் இருப்பானுங்க. ரோட்ல போவானுங்கல்ல. அவங்க கூட நீங்க கான்வர்சேஷன் பண்ணலாம். கிரீட், ஆன்டகனைஸ்ட்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். கிரீட்ன்னு போட்டீங்கன்னா, அவன வந்து நல்லா பேசுவான். பாசிட்டிவா பேசுவான். ஆன்டகனைஸ்ட்னா நெகட்டிவா பேசுவான் ஆப்வியஸ்லி. அ அந்த மாரி கிரீட் பண்ணினா, அவன் நல்லா இது மாரி "ஹேய்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஹேய், குட் மார்னிங்" அப்படின்னு சொல்லுவான். "ஹவ் வாஸ் யுவர் டே" அப்படிம்பான். ஆன்டகனிஸ்ட்னா, "யூ லுக் ஸ்டூபிட்" அப்படின்னு சொல்லிட்டு அவன கன்னாபின்னான்னு திட்டுவான். அவைங்க சண்டைக்கெல்லாம் வருவானுங்க. இந்த கேம்ல என்பிசி எல்லாரோடையும் நீங்க கான்வர்சேஷனுக்கு இது பண்ணலாம். ஆன்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்டும் பண்ணலாம், கிரீட்டும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. நான் இந்த கேம் பிளேவும் நான் பெருசா ரொம்பலாம் இன்வால்வ் ஆகிலாம் நான் பார்த்ததில்ல. அதேதான் இந்த தமிழ் கேமிங்ல வந்து நான் அத பார்க்குறப்பயும் தமிழ் கேமிங்ல நான் பார்க்குறப்ப கூட சரி ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து இதெல்லாம் விளையாட மாட்டோம் வாழ்க்கையில. அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தேனா, அதனால நான் வந்து ஏன்னா விலை ரொம்ப அதிகம். வந்து நான் வந்து விளையாடுற டைம்ல வந்து பயங்கர காசு அதிகம். அப்படிங்கிற நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம விளையாட போறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அந்த சலிப் ஆட்டிட்யூட்லயே தான் வந்து நான் பார்த்தேன். அதனால அதுக்கப்புறம் நான் பார்க்கறத விட்டேன். ஸோ விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமா புடிச்சது, இந்த கேம் வந்து. இன்னொரு விஷயம் ஸ்பெஷல் அப்படின்னு இந்த கேம்ல சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த இப்ப இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு கேரக்டர் நேம் வைக்கிறப்போ, இந்த பாட்காஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வெஸ்டர்ன் நேம்ஸ் வந்து வரலாம். சப்போஸ் யார் யார் வந்தாலும், அவங்களுக்கு வந்து ஜான் மாஸ்டனு, இதுல வந்து இந்த மெம்பர்ஸ்ல இருக்க டச்சு, மைக் அந்த மாரி ஒரு கேங்ல இருக்கிற பேர்கள்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல தான் தாட்ல தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா எதுக்கு நம்ம வந்து நமக்கு ஒரு இது பிடிக்குதுன்னா, அது எல்லா இடத்துலயும் திணிச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்டேன். ஆனா வந்து இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சோனே, ஆர்த்தர் முருகன்ங்கிற பேர் தான் வைக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அது எதனால அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஆர்த்தரோட கேரக்டர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு அதாவது இந்த ஒரு சாப்டர் 1 கால்டர் தான் சாப்டர் 1 பேரு. அந்த சாப்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆர்த்தரோட வந்து ஒரு கேரக்டர் வந்து பயங்கர மெனசிங்கா இருக்கும். பெருசா கேர் பண்ணிக்க மாட்டான். அவன் வந்து ஏன்னா ஆப்வியஸ்லி இவங்க எல்லாமே ஒரு அவுட்லாஸு. ஸோ அவன் வந்து அவுட்லாஸ் மாரி பிஹேவ் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது, நமக்கு இது பெருசா தெரியாது. என்ன அவுட்லா கேம் தானே. ஆமா, வெஸ்டர்ன் கேம் தான் விளையாடுறோம். வெஸ்டர்ன் கேம்ல அப்படித்தானே பண்ணுவான். அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம இருப்போம். ஆனா, போக போக இவன சுத்தி இருக்கிற கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகுறப்போ, இவனோட அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுறப்போ, இவன் வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றப்போ, இவனோட உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்போ, அப்படின்னு இருக்கிறப்போ, இவனோட கேரக்டர் வந்து டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகும். அதாவது இவன் செஞ்ச தப்பெல்லாம் வந்து இவனுக்கு வந்து பின்னாடி வரும். அதாவது இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, இந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல. ஆ நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பிலீவ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, இவன் வந்து செஞ்ச தப்பு எல்லாமே இவனுக்கு வந்து ஒரு இதா வந்து வந்துட்டே இருக்கும்.
அந்த ஒரு இது ஃபோர் ஷேடோ வந்து ஃபர்ஸ்ட்டு நெறைய இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏத்த மாரி இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும். இவனோட கேரக்டர் வந்து கேம்ல பார்த்தீங்கன்னா, ஹை ஹானர், லோ ஹானர்ன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்க வந்து நல்லவனா கேம்ல நடந்துக்கிட்டீங்கன்னா, ஹை ஹானர்ல வந்து உங்களுக்கு வந்து எண்டிங் வந்து இம்பாக்ட் ஆகும். அதே நேரத்தில மத்தவங்க மத்தியிலயும் உங்களோட கேரக்டர் வந்து எப்படி போகுதுங்கிறது இம்பாக்ட் ஆகும். லோ ஹானர்னா நீங்க வந்து ரொம்ப ஒரு பேடா போர்ட்ரே ஆகும். உங்க எல்லா எல்லா உங்களோட எண்டிங்கும் ரொம்ப பேடா இருக்கும். அதே நேரத்தில போஸ்ட் எண்டிங்லயும் உங்களோட கேரக்டர பத்தின அபிப்பிராயம் வந்து ரொம்பவே தப்பான இதா தான் இருக்கும் அதுல. மத்த கேரக்டர்ஸ்க்கு மத்தியில. ஸோ இது வந்து கேரக்டர் ஒரு ஒரு இதும் மாற மாற, ஆர்த்தரோட லைஃப் வந்து ரொம்பவே லோ ஹானர்ல தான் இருக்கும். மொதல்ல. லோ ஹானர் மீன்ஸ் பயங்கர ஒரு இதா தான் இருப்பான். அவுட்லாவா தான் இருப்பான். அவன் அவுட்லாலேருந்து அவன் எப்படி ஒரு பெட்டர் மேனா மாறுறாங்கிறது தான் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்டிஆர் 2 ஓட ஒரு முக்கியமான கத. ஏன்னா, இவன வந்து பெட்டர் மேன்ங்கிறதுனால அவன் ஃபுல்லா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது கிடையாது. இவனுக்குள்ளேயே இவனோட சுத்தி இருக்கிறவங்க ரொம்ப கெட்டவங்களா ஆகும்போது, இவனுக்குள்ள ஒரு ஹியூமன் இருக்கு. நமக்குள்ள ஒரு ஹியூமன் இருக்கான். அத வந்து நம்ம வந்து நம்ம கடைசி காலத்துலயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து அத வாழணுங்கிற மாரி ஒரு ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதே மாரி எனக்கு வந்து பெர்சனலா கனெக்ட் ஆச்சு. எனக்கு வந்து நான் பழைய எபிசோட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நெறையா வந்து இந்த புல்லீஸ் வந்து நெறையா வந்துச்சு. புல்லீஸ் நெறையா வந்துச்சு. நெறைய இடத்துல வந்து செருப்படி வாங்கியிருக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்து இது வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து வர வர ஓகே. நமக்கு வந்து நம்ம லைஃபே ஒரு லோ ஹானர்ல தானே இருந்துச்சு. நம்ம இப்ப தானே அந்த ஹை ஹானருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கிரீட் பண்ணி நம்மளோட லைஃப் வந்து ஒரு ஓரளவு ஒரு ஹை ஹானர்ல வந்து கொண்டு வரோமே! அப்படின்னு இருக்கிறப்போ, ஓகே நம்ம வந்து ஒரு சிமிலரான ஒரு இத தான் வந்து நமக்கு எடுத்துக்கிறோம். சிமிலரான ஒரு கேரக்டர் தான் இவன்ட்டருந்து எடுத்துக்கிறோம். அச்சசல் ஒரே மாரி இல்லனாலும், இவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிறோம். அந்த அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த ஆர்த்தர் மோர்கன் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தது. இந்த இந்த நேமுக்கு முன்னாடி இவ்வளோ இது இருக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கான ஒரு இது இருக்கு. அதெல்லாம் பெர்சனல் விஷயங்கள்லாம் சொன்னா தான் அது வந்து சொல்ல முடியுங்கிறதுனால அத நான் தவிர்த்துக்கிறேன். இப்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால, சேம் வந்து இந்த கேரக்டர் வந்து இது பண்றோம். நான் வந்து நெறைய இத அடாப்ட் பண்ணிக்கிறேன். அவன்ட்டருந்து வந்து இவன்ட்டருந்து பார்த்து கத்துக்கிட்டேன். நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டதுனால, இந்த நேம் வந்து நான் முக்கியமா வச்சேன். ஓகேவா? இதுதான் வந்து நான் இன்ட்ரோடியூஸ் ஆனது. ஆ எப்புட்ன்னா, ஆர்டிஆர் எதனால வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு, இந்த ஆர்தர் மோர்கன் கேரக்டர் எனக்கு எதனால ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ட்டு. அதாவது இந்த கேமு விளையாட ஆரம்பிச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லா வால்பேப்பருமே நம்ம எப்பவுமே இது இது வந்து நடக்கும் எனக்கு. எந்த கேம் விளையாட ஆரம்பிச்சாலும், என்னோட லேப்டாப்பு, அ டிபி, இதுல இன்ஸ்டா டிபி, வாட்ஸ்அப் டிபி, ஃபோன் வால்பேப்பரு, டெஸ்க்டாப் வால்பேப்பர் எல்லாமே வந்து அந்த கேமோடது வந்து வச்சுருவேன். நெறைய பேருக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கும். இப்ப நான் காட் ஆஃப் வார் விளையாடுறேன்னா, கிரேட்டாஸோடது ஃபுல்லா வச்சிருப்பேன். இப்ப நான் எல்லா கேமும் முடிச்சதுனால, எனக்கு புடிச்ச கேம் எல்லாத்தையும் ஒரு 10 கேமோட ஃபோட்டோவ போட்டு கொலாஜ்ல போட்டு இதுல ஸ்லைட் ஷோல போட்டு விட்டேன் இப்போ. ஏன்னா, அ எப்படி சொல்றது? நம்ம அத பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த ஒரு கேம் வந்து இப்போ கோஸ்ட் ஆஃப் துஷிமா முடிச்சப்ப எனக்கு நல்லா தெரிஞ்சது. கோஸ்ட் ஆஃப் துஷிமா பயங்கர பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வின்லாண்ட் சாகா அனிமி பார்த்து முடிச்ச மாரி இருக்கும். அது விளையாண்டு முடிச்சுட்டு, அ எனக்கு அப்படியே இந்த வின்லாண்ட் சாகால வர இவன் தோர்ஃபின் மாரியே நான் இருக்கேன். வாவ்! பயங்கரமா இருக்கு இந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருந்திருந்தேன். அதனால அந்த அந்த வைப்லயே நம்ம வாழணும். அந்த பீஸ்ஃபுல்னஸ்லயே இருக்கணுங்கிறதுனால அந்த ஒரு இத வச்சுக்கிட்டேன். அதே மாரி காட் ஆஃப் வார் இருக்கும்போது போட்டா ரேஜ் மோட்லயே இருக்கணும்டா நம்ம அப்படிங்கிற மாரி அந்த ஒரு சின்ன ஒரு சில்லியான மைண்ட் செட் தான். அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து அந்த மாரிலாம் வச்சுட்டு சுத்திட்டு இருப்பேன். இப்ப ஆர்டிஆர்க்கு வருவோம். ஆர்டிஆர்க்கு வந்தோம்னா, அதே மாரி தான் அத வச்சுட்டு வால்பேப்பர்லாம் சுத்திட்டு இருக்கேன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எனக்கு எப்ப எனக்கு இந்த கேம் வந்து ரொம்ப இத இப்ப சொன்னத விட ரொம்ப ஸ்பெஷலா எப்ப எனக்கு இந்த கேம் வந்து ஃபீல் ஆச்சு அப்டின்னா, இந்த எண்டிங்ல வந்து கிரெடிட்ஸ் ரோல் ஆகும்போது தான். கிரெடிட்ஸ் ரோல் ஆகியும் நீங்க ஃப்ரீ ரோம் பண்ணலாம். ஆனா ஜான் மாஸ்டன வச்சு பண்ணலாம். ஆனா எனக்கு இந்த எண்டிங் முடிஞ்சு அப்ப கேம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எனக்கு எம்ப்டினஸ் பயங்கரமா ஃபீல் ஆச்சு. அந்த எம்ப்டினஸ்னால தான் வந்து இந்த கேம் எனக்கு இப்ப வரைக்குமே நான் ஒரு 7 தடவைக்கு மேல அதோட எவ்வளோ பெரிய ரன் டைம்ங்கிறத நீங்க YouTubeல போட்டு பார்த்துக்கோங்க. ஃபுல் கேம் பிளேன்னு போட்டீங்கன்னா எவ்வளோ நேரம்னு காட்டும். அது வந்து ஜஸ்ட் ஸ்டோரி. நான் வந்து எல்லாமே சைடா இதெல்லாம் எல்லாம் பண்ணுவேன். அந்த மாரி முடிச்சு 7 7 7 தடவ முடிச்சிருக்கேன் அந்த கேம. ஓகேவா? இப்ப மறுபடியும் கூட கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த கேம் இதுக்காக இந்த எபிசோடுக்காக கொஞ்சம் நான் விளையாண்டுட்டு இருந்தேன். இது வந்து கேம் குடுத்தது யாருன்னா, அ அத்தீஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம லிசனர் ஒருத்தரு. அவர் வந்து அவர்ட்ட ஸ்டீம் அக்கவுண்ட்ட வாங்கி மறுபடியும் ஒரு கேம் பிளே விளையாண்டுருக்கேன். சரி, இப்ப நம்ம வந்து எனக்கு வந்து எவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கேமு. எனக்கு எவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கேமு. அதெல்லாம் வந்து வச்சிடலாம். இப்ப நம்ம வந்து ஃபுல்லா ஸ்டோரிக்குள்ளார போலாம். நான் வந்து ஸ்டோரிய ஃபுல்லா நரேட் பண்ணலாங்கிற ஒரு இதுல இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சம்மரைஸ்டா நான் நரேட் பண்றேன். ஏன்னா, இதுல வந்து அவ்ளோ டீட்டெயிலிங் இருக்கும். கேம்ல வந்து ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறையா இருக்கும். அதெல்லாம் நான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச டீட்டெயில். இது வந்து சூப்பர்ல! இந்த விஷயத்த ஒரு கேம்குள்ள நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே! அப்படின்னு இருக்கிற விஷயத்தலாம் நான் போக போக சொல்றேன். இப்ப வந்து
இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த ஸ்டோரிய மட்டும் நான் ஃபுல்லா அந்த ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சம்மரைஸ்டா நரேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது கேரக்டர்ஸ். இந்த இதுல கேம்ல வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம இந்த கேம்ல வர கேரக்டர்ஸ் தான். இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் கேங்கோட லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டச் வேண்டர்லைன் அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தன். அவன் தான் வந்து நம்ம ஆர்தரோட கேங் லீடரு. அந்த ஒரு கேங் ஆஃப் 15 சம் பீப்பிள்ஸ் வந்து இருப்பாங்க. அதுல யார் யார் இருப்பாங்கன்னா, ரொம்ப முக்கியமான கேரக்டர் யார் தெரிஞ்சுக்கணும்னா, டச் வேண்டர்லைன். டச் வேண்டர்லைன பொறுத்தவரைக்கும், அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லீடரு. இவங்க குரூப்ல வந்து லீடரு. இவன் வந்து அ அதாவது இந்த பிங்கர்டன்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி இந்த கவ்பாய்ஸ்லாம் வந்து ஒழிக்கணும். இல்ல அவங்கள வந்து சீர்படுத்தி அவங்கள சிவிலியனா நம்ம மாத்தணும். அவங்க வந்து அவுட்லாவா இருக்கிறாங்க. அவங்கள வந்து சட்டத்துக்கு வந்து தண்டனை வாங்கி குடுக்கணும். இல்ல அவங்க திருந்தி இருக்கிறவங்க, நல்லவங்களா இருக்கிறவங்கள வந்து திருத்தி அவங்கள வாழ வைக்கணும். அவங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் குடுத்துங்கிற மாரி ஒரு நோக்கத்துல கிரியேட் பண்ணப்பட்ட அந்த அவர் தனியான ஸ்குவாட்ஸ்லேருந்து தப்பிச்சு, நம்ம எப்படி நம்ம லைஃப் வந்து வாழ போறோம். நம்ம வெளியூர்ல போயிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு ஹைஸ்ட் பண்ணி, நல்லா காசு சம்பாதிச்சு நம்ம வெளிய ஒரு ஐலேண்ட்ல போய் வாழ்ந்துரலாம். அப்படி சொல்லுவாங்க. தஹீடில போய் நம்ம வாழ்ந்துரலாங்கிற மாரி ஒரு பிளான்ல இருக்கிற ஒரு ஆள் தான் டச் மேடர்லின். இவன் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. என்ன வேணாலும் பண்ணுவான். இவன் இவன் கேங்க புரொடெக்ட் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணுவான். ஸ்டார்ட்டிங்ல ஓகேவா? அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அ அந்த மாரி இருக்கிற ஒரு ஆளு. இன்னொருத்தர் யாருன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆளு ஹொசையா மேத்யூஸ். ஹொசையா மேத்யூஸ் யாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டச் வேண்டர்லினோட கைட் மாரி இருப்பான். இவனோட ரொம்ப ஒரு குளோஸ் ஃப்ரெண்டு. இவன் ஒரு வயசான ஆளு. டச் வேண்டர்லினோட வயசு அதிகம். ஆனா, ஹொசையாக்கு வந்து ரொம்ப ஒரு வயசான ஒரு ஆள். இவர் வந்து எப்டின்னா, நம்ம பிராக் லெஸ்னருக்கு ஒரு பால் ஹெய்மன் மாரியான ஒரு ஆள் தான் வந்து ஹொசையா. அவர் எப்டின்னா, இதுக்கான இந்த கேங்கோட ஃபவுண்டரா தான் வந்து இவர் தான் வந்து ஃபவுண்டரு. இவர் வந்து கேங் வந்து ஒரு தப்பான வழியில போறாங்க அப்டின்னா, அது வந்து கரெக்ட் பண்றது வந்து ஒரே ஆள் வந்து ஹொசையா தான். ஹொசையா வந்து டச்சோட குளோசஸ்ட் ஃப்ரெண்டும் இல்லாம, அ ஹொசையாக்கு வந்து ஆர்தர ரொம்ப பிடிக்கும். ஆர்தர வந்து ரொம்ப இது பண்ணுவான். இவன் வந்து ஏன்னா ஆர்தர் வந்து சின்ன வயசுல வந்து கூட வந்திருப்பான். இந்த கேங்க்குள்ளார. அப்போ வந்து எதுவுமே அடிக்கடி சொல்லுவான். இது மாரி ஆர்தருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. நாங்க தான் எல்லாமே கத்துக் குடுத்தோம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருப்பான். அந்த மாரி ஒரு கைட் பண்றவர் வந்து ஹொசையா. இவன் ஆர்தர் மட்டும் இல்லாம, டச் மட்டும் இல்லாம, இந்த கேங்ல இருக்கிற எல்லாரையுமே வந்து ஓரளவு கைட் பண்ணி நல்ல வழியில கூட்டு போறவர் தான் ஹொசையா. அடுத்து நான் சொன்ன மாரி ஆர்தர் மோர்கன் இருக்கட்டும். 4த் வந்து ஜான் மார்ஸ்டன். ஜான் மார்ஸ்டன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஆர் 1 புரோட்டகனிஸ்ட். இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ரோக் மெம்பர். அடிக்கடி வந்து அவன் ஒய்ஃப் பத்தி கவல கிடையாது. பையன பத்தி கவல கிடையாது. கேங் பத்தி கவல கிடையாது. அவன பத்தி ரொம்ப செல்ஃபிஷா இருப்பான். அவன் வந்து எதுனா ஓடி போயிடுவான் எங்கேயாவது. இது மாரி டச் வந்து ஒரு எடுக்கிற சாய்ஸஸ்லாம் வந்து ஆர்தர் வந்து கண்ண மூட்டு கேட்பான். நான் வந்து எதா இருந்தாலும் நான் வந்து தட்டுறேன், தூக்குறேன் அப்படிங்கிற மாரி சுத்திட்டு இருப்பான். ஆனா ஜான பொறுத்தவரைக்கும் நெறைய இத யோசிச்சு, நான் வந்து எப்படி சொல்றது? ரெபெலியஸ் கிட்டா தான் வந்து அந்த கேங்ல வந்து இருக்கிறவன் ஜான் மார்ஸ்டன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அவங்கலாம் சின்ன சின்ன கேங் மெம்பர்ஸ். ஆனா அவங்களுக்கும் ஒரு பயங்கரமான பேக் ஸ்டோரீஸ் இருக்கும். ஆ பில் வில்லியம்சன்னு சொல்லிட்டு ஒருத்தரு. அவர் வந்து கேங்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு மொரட்டாளு. அப்புறம் ஆவியர் எஸ்கியூலான்னு சொல்லிட்டு ஒரு ஆளு. ஆவியர் எஸ்கியூலா, அப்புறம் வந்து சார்லஸு, அப்புறம் சேடி ஆட்லர். சேடி ஆட்லர் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர். நீங்க வந்து நெறைய கேம் விளையாண்டுருக்கீங்கன்னா, சேடி ஆட்லர் மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நீங்க பார்த்துருக்க முடியாது. ஏன்னா, அவ்ளோ பக்காவா இருக்கும். ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். இப்போ வந்து நெறைய கேம்ஸ் வந்து வேணுக்குன்னே வந்து ஆ இருக்கிற கேம்ஸ வந்து ஃபீமேல் லீட ரீப்ளேஸ் பண்ணி, அந்த இடத்துல வந்து நம்ம நிரப்பணும். அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இத திணிக்கணுங்கிற மாரி திணிப்பாங்க. நெறைய இது திணிக்கிற மாரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே தெரியும். ஆனா, ஆர்டிஆர்ல பார்த்தீங்கன்னா, கூட இருப்பாங்க. இது எப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, அவங்க எல்லாமே ரொம்ப ஒரு ரைட்ஸே இருக்காது. விமன் ரைட்ஸ்க்காக அப்பதான் போராடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருக்கும்போது டைம்ல, பயங்கர மாஸா வந்து அந்த இடத்துல ஒருத்தி நிப்பா. நான் ட்ரெஸ் வந்து இந்த ட்ரெஸ்ஸு ஆம்பளைங்க மாரி நான் கௌபாய் ட்ரெஸ் போட்டுக்குவேன். என்ன பண்ணுவ? அப்படிங்கிறது. நான் வந்து எல்லாருமே அவள வந்து ஆம்பள மாரி பண்றான்னா, ஆமான்டா பொண்டா அப்படிங்கிற மாரி, அந்த மாரி ஒரு ஆட்டிட்யூட்ல சுத்துறவ தான் சாடி ஆட்லர். அதனால வந்து அவ கேரக்டர் வந்து நீங்க கேம் விளையாடுறப்ப, நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 சாப்டர்ல தெரியாது. அடுத்த 4, 5, 6ல பார்த்தீங்கன்னா, ஆளு வேற மாரி இருப்பா. பயங்கரமான ஒரு லெவலுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். அவளோட பொட்டன்ஷியலும், அவளோட கேரக்டர் டெவலப்மென்ட்டும் ரொம்பவே நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, லெனி நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல லெனி. அப்புறம் ஷான் மெக்வயர், அப்புறம் டில்லி ஜாக்சன், ஆபிகல் ராபர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜானோட ஒய்ஃப். அப்புறம் ஜாக் மார்ஸ்டன் வந்து ஜான் மார்ஸ்டனோட ஒரு பையன். என்னது இவனோட இந்த ஒரு விவேக் காமெடி ஒண்ணு வரும்ல. இவன் வந்து இவன் கூட பையன், இவன் வந்து இவன் கூட பையன் அப்படிங்கிற மாரி ஒரு இவன் வந்து இவன் பொண்டாட்டிய இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். இவன் இது வந்து இவன் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிம்பான்ல. அந்த மாரி அ ஆபிகல் ராபர்ட்ஸ் வந்து ஜான் மார்ஸ்டனோட ஒய்ஃப். ஜாக் மார்ஸ்டன் வந்து நம்ம ஜானோட பையன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லியோபோல்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம
இது கடன் வட்டி 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 இது வட்டி வசூல் பண்றவர். அந்த இதுல வந்து ஒரு ட்ரெஷரி மாரி இருப்பாரு. அதுக்கப்புறம் இருக்கிறவங்க சூசனு, அப்புறம் வந்து மேரி பெத்ன்னு இருப்பாங்க. அவங்க அப்புறம் கேரன், மோலி ஓஷா, அப்புறம் அங்கிள். அங்கிள் கேரக்டர் வந்து நான் சொல்லணும்னா, அங்கிள் கேரக்டர் தான் இதுல வந்து ஒரு பயங்கரமான ஃபன்னியஸ்ட் கேரக்டர் இந்த ஆர்டிஆர் சீரிஸ்ல. ஏன்னா, அங்கிள் வந்து எப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமா தூங்கிட்டே இருப்பாரு. எல்லார்ட்டயும் ஊர்ல இருக்கவங்க எல்லார்ட்டயும் திட்டு வாங்குவாரு. ஊர்ல இருக்கவங்க மீன்ஸ் எல்லாரும் ஊர்ல இருக்கவன்ட்ட அடி வாங்குவாரு. கேங்ல திட்டு வாங்கிட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும். கூடயே உட்கார்ந்திருப்பாரு. இது வந்து ஆர்டிஆர் 2ல அவரோட பிரசன்ஸ் இருக்கு ரொம்ப இதா இருக்கிறவர, ஆர்டிஆர் 1ல வந்து அந்த ஆளு வந்து பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. இதுல. நீங்க முடிஞ்சா நீங்க விளையாண்டு பாருங்க. இந்த எபிசோட் முடிச்சுட்டு உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஆர்டிஆர் 2 1 வந்து விளையாண்டு பாருங்க. ஆர்டிஆர் 1 வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்க டைம்ல நேத்தி வந்து அஃபிஷியலா பிசிக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பிசிக்கு இல்ல. எமுலேட்டர் யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தானுங்க நெறைய பேர். நானே அப்படிதான் விளையாண்டேன். எமுலேட்டர் யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து அஃபிஷியலாவே வந்து நம்ம ஸ்டீம்லயே அவைலபிளா வந்து வந்துருச்சு. அத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. இன்னொரு ஒரு முக்கியமான கேரக்டர விட்டுட்டீங்கன்னு நெனைக்கலாம் கேட்கறவங்க. இன்னொரு கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் வந்து மைக்கா மைக்கா பெல். ஓகேவா? ஏன்னா அவன் தான் வந்து ஆன்டகனிஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபோர்ஷேடோ பண்ணிட்டே இருப்பாங்க நெறைய விஷயம். ஆனா வந்து நம்ம போக போக தான் தெரியும். அவன் எவ்வளோ ஒரு கேவலமான ஆளு. அவன்லாம் அசிங்க அசிங்கமா வரும். எனக்கு அந்த கேம் விளையாடும்போதெல்லாம் அவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 விளையாண்டீங்கன்னா, லாஸ்ட் ஆஃப் அஸ் 2ல ஜோல கொன்ன ஒரு கேரக்டர வச்சே நம்ம வந்து நெறைய மிஷின் விளையாடுற மாரி இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா, அது ஒரு எவ்வளோ ஒரு இது டெரபிளா இருக்கும். எவ்வளோ ஒரு கடுப்புமாயிரா ஆகும்னா, அந்த எவன் வந்து என்ன ரீசனா வேணா இருக்கட்டும். ஜோல் அதாவது மெயின் நம்ம வந்து ஒரு அட்மையர் பண்ணி இப்ப ஆர்தர் மோர்கன் அளவுக்கு நான் ஒரு அட்மையர் பண்ணி ஒரு கேரக்டர நான் பார்த்தா ஜோல அடிச்சு கொன்னு சித்திரவதைப்படுத்தி கொன்னவள காப்பாத்துற மாரி நம்ம வந்து நெறைய விஷயம் இருக்கும். அவள வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணி, அவ லைஃப்க்காக நம்ம போராடி தப்பிச்சு போற மாரிலாம் கேரக்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க எனக்கு லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 அப்படியே வந்து பத்திக்கிட்டு வரும் அந்த கேம் விளையாடும்போதெல்லாம். அதே மாரி தான் இந்த கேம்ல. ஆர்டிஆர் 2ல விளையாடும்போது, எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து விளையாடும்போது எனக்கு அவ்ளோ கடுப்பாகும். அந்த மைக்கா வந்தாலே பக்கத்துல வந்து பேசுவான். நல்லவன் மாரி பேசுவான். "என்ன வாழைப்பழம் மாரி பேசுவான் மேடம்" அப்படிங்கிற மாரி கூட வந்து பேசுவான். அப்படியே வெறியாவும் நமக்கு அதெல்லாம். நீங்க விளையாண்டீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நீங்க ஃபீல் பண்ணலாம். அவன டிஸ்பிரைஸே பண்ணுவீங்க நீங்க நெறைய பேர் விளையாண்ட ஆரம்பிச்சீங்கன்னா. அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் மைக்கா பெல். இதுதான் வந்து இந்த கேரக்டர் ஆர்டிஆர் 2 ஓட கேரக்டர்ஸ். ஓகேவா? ஆர்டிஆர் 2 ஓட கேரக்டர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி இதுல வந்து 6 சாப்டர் இருக்கு. இன்னும் 2 வந்து எபிலாக். அதாவது சாப்டர் 6 முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 2 சாப்டர் வந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் பேர் வந்து கோல்டர். கோல்டர்ல வந்து இவங்க வந்து ஒரு அ ஸ்னோ அதாவது இதுல வந்து ஸ்னோ வெதர்ல வந்து மாட்டிக்கிறாங்க. இவங்க கேங்கே மாட்டிக்கிறாங்க. அது எப்படின்னா, இதுக்கு பேக் ஸ்டோரி என்னன்னா, பிளாக் வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன்ல வந்து ஹைஸ்ட் போம்போது, ஆர்தர் இருக்க மாட்டான். மத்த டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபேரி ஹெய்ஸ்ட் போவாங்க. அந்த ஹெய்ஸ்ட் வந்து பயங்கர ஒரு பேக் ஃபயர் ஆயிடும். அது பேக் ஃபயர் ஆனதுக்கு ரீசன்லாம் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் அதுல வந்து ஒரு பயங்கரமான பேக் ஃபயர் ஆகி அங்கேருந்து தப்பிச்சு காப்ஸ்ட்டேருந்து தப்பிச்சு, அந்த பிங்கர்டன்ஸ்ட்டேருந்து தப்பிச்சு, பிங்கர்டன்ஸ் அப்ப ஃபார்ம் ஆயிருக்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் அந்த லாட்டேருந்து தப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லா கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு தனியா வந்து தங்கியிருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோவி மவுண்டன்ஸ். ஏன்னா ஸ்னோவி மவுண்டன்ஸ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அந்த வெதர் முடியிற வரைக்கும் அங்க ஸ்னோவி மவுண்டன்ல யாரும் வந்து சர்ச் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்னோவி வெதர்ல அவ்ளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு வெதர்ல வந்து யாருமே வந்து வந்து சர்ச் பண்ண மாட்டாங்கங்கிற ஒரு இதுனால, அ இங்க வந்து எல்லாருமே அடைக்கலம் வந்து இருந்திருப்பாங்க. ஒரு இடமா மாறி மாறி போயிட்டுருப்பாங்க அங்கங்க. அவங்களுக்கு சரியான ஒரு கேம்ப் கிடைக்காது. அதுக்கு வந்து அப்பப்ப சப்ளைஸ்க்காக எல்லாரும் வெளில போயிட்டு வருவாங்க. அந்த மாரி ஒரு இதுக்காக வந்து அந்த இதுல இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, யார் இருப்பாங்க அப்படின்னா, அங்க வந்து சிச்சுவேஷன் ரொம்பவே இதா இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருப்பாங்க, லேடீஸ் இருப்பாங்க. அதனால வந்து ஃபுட்டும் இருக்காது. அவங்களுக்கு தேவையான சப்ளைஸும் இருக்காது. இவங்களுக்கு வந்து சர்வை பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்தோனே நம்ம என்ன காட்டுவோம்னா, நம்ம பேசிட்டு போயிட்டுருப்போம். இது மாரி என்ன ஆர்தர் வந்து அப்பதான் வந்து இவங்களோட ரீகுரூப் ஆயிருப்பான். அப்போ வந்து இது மாரி ஹைஸ்ட்ல வந்து என்ன ஆச்சு? எதனால வந்து இப்ப நம்ம இங்க இருக்கோம்? ஹைஸ்ட்ல வந்து அப்படி என்னதான் ஆச்சு? காசு என்ன பண்ணீங்க? அப்படிலாம் கேட்டுட்டு இருப்பான். இவங்க வந்து அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். அந்த ஸ்னோல இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த டைம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான் மார்ஸ்டன் சொன்னேன்ல. ஜான் மார்ஸ்டன் வந்து வழக்கம் போல அவர் வேலைய காமிச்சுட்டு ஓடி போயிடுவாரு. எங்கேயோ வந்து வேற எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, அந்த ஆள் போயிட்டு ஜான் மார்ஸ்டன் என்ன பண்ணுவான்னா, எங்கேயோ போய் காணாம போயிடுவான். காணாம போனோனே ஆபிகெயில் என்ன சொல்லுவான்னா, ஆர்தர்ட்டயும், அவியர்ட்டயும் வந்து ஹெல்ப் கேட்பான். அவியர்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஜேஏவிஐஇஆர் அது அவியர்ன்னு தான் சொல்லுவாங்க. அது மெக்சிகன் இதுல வந்து இதுல மெக்சிகன் ப்ரொனன்சியேஷன்ல அப்படி சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அவியர். ஆவியர்ட்டயும், ஆர்தர்ட்டயும் வந்து சொல்லுவா. ஆபிகேல் வந்துட்டு, இது மாரி ஜான வந்து நீங்க தான் காப்பாத்தி குடுக்கணும். அவன பத்தி அவன் என்னதான் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாரி சொல்லி போனோனே, ஆர்தர் வந்து போறவெல்லாம் திட்டிட்டே இருப்பான். அவனுக்கு வேற வேலையே கிடையாது. அவன் குழந்தையும் பார்த்துக்க மாட்றான், ஒய்ஃபையும் பார்த்துக்க மாட்றான். எங்கேயாவது போயிடுறான்.
அவன் வந்து ஆல்ரெடி ஒரு தடவ அந்த கேங்க வந்து அபாண்டன் பண்ணிட்டு போயிருப்பான். இந்த பிளாக் வாட்டர் ஹைஸ்ட்க்கு முன்னாடி ஒரு அபாண்டன் பண்ணி போனோனே, ஆர்தருக்கு அவன் மேல ஜான் மேல பயங்கரமான ஒரு கோவம் இருக்கும். ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப அ பயங்கரமான ஒரு அ பிரதர் இன் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு ஆளுங்க தான். ஆனா அ இந்த ஒரு விஷயத்துல அவன் அபாண்டன் பண்ணிட்டு போயிடுறான். ஒரு கேரே இல்ல, செல்ஃபிஷா இருக்கான்னு சொல்லிட்டு ஆர்தருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோவம் இருக்கும். அந்த மாரி இருக்கும்போது அவன சர்ச் பண்ண போவாங்க. ஆவியரும் இவனும் ரொம்ப ஒரு பெரிய மலையில போய் போவாங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, ஜானோட குரல் கேட்கும். நம்ம போய் பார்க்கணும். நம்ம போய் பார்த்தோம்னா, கீழ வந்து அந்த குழிக்குள்ள வந்து ஜான் கிடப்பான். ஜான் கிடக்கிறப்போ, இவங்க பையன் ஆர்தர் நக்கலா சிரிச்சுட்டு, "என்ன அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கங்கிற" மாரி நக்கலா சிரிச்சுட்டு பார்ப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, ஆ இவன் என்ன பண்ணியிருப்பான், ஜானு, இன்னொரு ஒரு கேங்கிட்டேருந்து தப்பிச்சு நான் வரம்போது, வுல்ஃப்ஸ் வந்து என்ன தொரத்த ஆரம்பிச்சுருச்சு. நான் வுல்ஃப்ஸுக்கு பயந்து நான் இங்க வந்தேன். தடுக்கி கீழ விழுந்துட்டேன். வுல்ஃப்ஸ்லாம் மூஞ்சிலலாம் கோடு போட்டிருக்கும். மூஞ்சி ஃபுல்லா காயமா இருக்கும் அந்த வுல்ஃப்னால. அந்த மாரி இருக்கும்போது கீழ கிடப்பான். அப்புறம் காப்பாத்தி கூட்டு போவாங்க. இந்த இதுக்கு கேங் கூட்டு போவாங்க. டெம்பரரியான கேம்ப்ல வந்து கூட்டு போவாங்க. அப்பதான் தெரிய வரும். ஆ டச் வேண்டர்லைன் இருக்கான்ல, அதாவது குரூப்போட லீடரா இருக்கட்டும், குரூப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்ச் நெமெசிஸ் இருக்காங்க. டச் வேண்டர்லைனோட ஃபேமிலில வந்து தங்கச்சியோ யாரையோ வந்து ஓட்ரிஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு, கோமோட்ரிஸ்கோல்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கொன்றுப்பான். அது கொன்னதுனால வந்து இவங்களுக்கு எனக்கு பெரிய பகை இருக்கும். இவன் வந்து இவன் ஃபேமிலில ஒருத்தர கொன்றுப்பான். இவன் வந்து இவன் ஃபேமிலில ஒருத்தர கொன்றுப்பான். அதனால இவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கும். இவங்க கேங்க்குமே. அது தெரிஞ்சுக்கிறான். இது மாரி ஓட்ரிஸ்கோல்ஸும் இங்க தான் இருக்கானுங்க. அவங்க வந்து வேற ஏதோ பிளான் பண்றாங்க. என்னன்னு தெரியலன்னு டச்சு கிட்ட சொன்னோனே, டச்சு அப்புறம் மைக்கா, அப்புறம் ஆர்தர் எல்லாம் சேர்ந்து அந்த கோமோடோ ஸ்கோல்ஸோட பிளான்ஸ வந்து தெரிஞ்சுக்க போறாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கோமோடோ ஸ்கோல் வந்து கேங் வந்து ஆ இது பண்றாங்க. ட்ரெயின் ஹெய்ஸ்ட்க்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அந்த ட்ரெயின் ஹெய்ஸ்ட் நம்ம இப்ப எடுத்துட்டோம்னா, நமக்கு வந்து இங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போய் நம்ம ஒரு வாழ்வாதாரத்த உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். இது பண்ண கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரெயின் ஹெய்ஸ்ட்ட வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. அதுக்கு கோமோடோ ஸ்கோல் கேங்க வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இப்போதைக்கு ஃபார்ம் ஆயிருக்குல அந்த கேம்ப், அதாவது அந்த ஒரு ரோட் ஸ்கோல்ஸோட கேம்ப். அங்க போய் ஃபுல்லா எல்லாரையும் காலி பண்ணிட்டு, அவங்களோட பிளான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு, டைனமைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ட்ரெயின் ஹெய்ஸ்ட்க்கு போவாங்க. இப்பதான் இவ்ளோ நேரம் கழிச்சு இதுக்கு முன்னாடி வந்து நெறைய மிஷின்ஸ் இருக்கும். சின்ன சின்ன மிஷின். அதாவது மான் வேட்டையாடுறது, இந்த ஜான கொண்டு போய் காப்பாத்துறதே பெரிய வேல. அவ்ளோ பெரிய மலைக்கு போணும். ரொம்ப இதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த இதுல வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பப்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு சாப்பிட்டுட்டே இல்லன்னா, ஆ நம்மளோட ஹெல்த் குறைஞ்சுட்டே இருக்கும். அதுவும் இல்லாம வெதருக்கு ஏத்த மாரி ட்ரெஸ் போடணும். வெதருக்கு ஏத்த மாரி நீங்க வின்டர் ட்ரெஸ் போட்டா மட்டும் தான் உங்களால வந்து சர்வை பண்ண முடியும். நீங்க நார்மல் ட்ரெஸ் போட்டீங்கன்னா, ஹெல்த் இறங்கி நீங்க கொஞ்ச நாள் வந்து இது ஹைப்போதெர்மியாவா கரெக்ட்டா சொல்றேனா என்னன்னு தெரியல. அந்த மாரி ஒரு இது வந்து நீங்க இதாயிடுவீங்க. அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுரும். அதனால உங்க ட்ரெஸ்ஸ மாத்த சொல்லிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாரி ஒரு கண்டிஷன்ல வந்து வெளில வருவோம். அங்கேருந்து நம்ம இறங்குறோம். மலை இறங்கி ஹைஸ்ட் இதுக்கு ட்ரெயின் ஹெய்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ட்ரெயின் ஹெய்ஸ்ட் பண்ணுவாங்க. ட்ரெயின் ஹெய்ஸ்ட்ல வந்து அந்த பாம்லாம் வெடிக்காதா? இவங்க வந்து ஒரு பாம் செட் பண்ணியிருப்பாங்க. ட்ராக்ல வந்து செட் பண்ணியிருப்பாங்க. பாம் வெடிக்காது. ஸோ நம்ம வந்து ஃபுல்லா அந்த ட்ரெயின் ஹெய்ஸ்ட்லாம் செம்ம சினிமாவா இருக்கும். நம்ம வந்து மேலேருந்து ஓடி போய் ட்ரெயின்ல குதிச்சு, அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு ட்ரெயின் ஹெய்ஸ்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்கும் அந்த இதெல்லாம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு இதுல ஆ மைக்கா, ஆ ஆர்தர், டச் 3 பேரும் போயிட்டு ஒரு சின்ன ஒரு வீடு, அந்த வீட வந்து போய் இது பண்ணலாம் அப்டிம்பாங்க. அந்த வீடு எதோட ரெஃபரன்ஸ் அப்டின்னா, நீங்க வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்ங்கிறேன். குவின்டன் டரன்டினோவோட ஹேட்ஃபுல் எய்ட்ன்னு ஒரு படம் இருக்கும். அந்த ஹேட்ஃபுல் எய்ட் படத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும். அந்த கேபின் இருக்கும். அந்த கேபின் மாரியே டிசைன் பண்ணியிருப்பானுங்க அத. அது ஆக்சுவலி எல்லா கேபின்ஸுமே அந்த வெஸ்டர்ன் டைம்ஸ்ல வந்து அப்படிதான் இருக்கும். ஆனா, ஹேட்ஃபுல் எய்ட்லேருந்து நெறைய இன்ஸ்பயர் இருப்பாங்க. இவங்க எப்புட்ன்னா, ஆர்டிஆர் இதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வெஸ்டர்ன் மூவிஸ ரெஃபரன்ஸ் பண்ணி நெறைய விஷயம் வந்து இந்த இதுல கேம்ல வந்து வச்சிருப்பாங்க. ஈஸ்டர் எக்ஸா இருக்கட்டும், ஆம் சாலிட் டைரக்ட் ரெஃபரன்ஸே நெறையா வச்சிருப்பாங்க நமக்கு தெரியிற மாரி. அந்த மாரி இது வந்து ஃபேட்ஃபுல் எய்ட்டும் ஒண்ணு. இந்த கேம்ப்ல போய் பார்ப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சேடி ஆட்லர் இருப்பா. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ன்னு. அவங்களோட சேடி ஆட்லரோட ஆ இவங்க ஹஸ்பண்ட கொன்னுடுவாங்க. கொன்னுட்டு அவள தனியா விட்டுருவாங்க. இது பண்ணிருவாங்க. அவள வந்து தனியா புடிச்சு வச்சிருப்பாங்க அந்த இதுல. அந்த கேபின்ல புடிச்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது டச்சும் ஆர்தர் அவங்கலாம் காப்பாத்தி இவங்க கேம்புக்கு கூட்டு வந்துருவாங்க. ஓகேவா? இது வந்து முன்னாடி நடக்குது. இதுக்கப்புறம் என்ன அப்டின்னா இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, இவங்க அந்த இதுக்கு ட்ரெயின் ராபரி பண்றாங்களா? நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த ட்ரெயின் ராபரி பண்றாங்க. ட்ரெயின் ராபரி யார் பண்றா? யாரோட ட்ரெயின வந்து ராப் பண்றாங்க அப்டின்னா, இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆண்டை அங்க இருக்கிற ஒரு ஆண்டை. ஓகேவா? அவர் யாருன்னா லெவிட்டிகஸ் கார்ன்வால் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆண்டை. அவர் வந்து அவரோட ட்ரெயின டிராப் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சு இவங்க கேங்க வந்து வேட்டையாட ஆரம்பிக்கிறாருங்கிற மாரி சாப்டர் 1 வந்து முடியுது. ஓகேவா? சாப்டர் 1 முடியிறப்போ இவங்க எல்லாமே மறுபடியும் வந்துட்டு நமக்கு தேவையான காசு வந்து கிடைச்சிருச்சு. ஆனா நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நம்ம வந்து மலையிலேருந்து கீழ இறங்க ஆரம்பிக்கணும்.
நம்ம ஏன்னா லா வந்து கிட்டத்தட்ட நெருங்கியிருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து தனியா அடுத்ததுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்டர் 2க்கு வந்து மூவ் ஆகுறோம். கேங் எல்லாருமே வந்து மலையிலேருந்து கீழ இறங்குறாங்க. கீழ இறங்கி போம்போது எப்படின்னா அந்த இந்தியன் டெரிட்டரியலாம் கிராஸ் பண்ணி வேலண்டைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டவுன் பக்கத்துல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் ஹார்ஷூ ஓவர்லுக் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாப்டர் 2வோட பேரும் ஹார்ஷூ ஓவர்லுக் தான். அந்த இதுல வந்து கேங் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இந்த ட்ரெயின் ஹெய்ஸ்ட்க்கு அப்புறம் இவங்களோட இதெல்லாம் வந்து பிக் தெம்செல்ஃப் அப் அப்படிங்கிற மாரி அவங்க ரீக்ரூட் பண்ணிட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அங்க வந்து இப்போதைக்கு டெம்பரரியான ஒரு கேம்ப் போட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த வேலண்டைன்ல இருக்கிற பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கலாம்னு சொல்லிட்டு டச் ஒரு பிளான் பண்ணியிருப்பான். நம்ம வந்து கம்மியான ஒரு லோ ப்ரொஃபைல்லே இருப்போம். இப்போ வந்து லோ ப்ரொஃபைல்ல இருந்துட்டு நம்ம வந்து இந்த பேங்க்கை இது பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்டார்ட் அப்க்கான மணி நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அது நம்ம கிடைச்சதுன்னா நம்ம அதை வச்சு அடுத்த ஒரு பிளான் நம்ம பண்ணலாம். நம்ம வந்து இங்கேருந்து தப்பிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பான். எப்பவுமே டச் என்ன சொல்லுவான் ஆர்த்தர்ட்ட அப்படின்னா, ஆர்த்தர் ஒரு ஒரு தடவை கேள்வி கேட்கும் போதும் ட்ரஸ்ட் மீ, என்ன வந்து என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீ நம்புறியா இல்லையா நம்புறியா இல்லையா நம்புறியா இல்லையான்னு கேஸ்லைட் பண்ணிட்டே இருப்பான் எப்பவுமே. அந்த மாதிரி இருக்கப்ப ஆர்த்தரும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் வளர்த்தான். டச்சு தான் வந்து அவன் வந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்துருப்பான். சின்ன வயசுல இருந்தா அது ஒரு டீன்ல இருந்து வந்து அவன் கூடயே தான் இருந்திருப்பான். அதனால வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவான் டச்சை வந்து ஆர்த்தர் வந்து. இப்போதைக்கு நீங்க வந்து சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுங்க, டவுன்ல வந்து பண்ணுங்கங்கிற மாரி விட்டுட்டு இந்த பிக் ஹைஸ்ட்க்காக வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இதெல்லாம் பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல வந்துட்டீங்கன்னா, ஆர்த்தர் வந்து நம்ம என்ன பண்ணுவாருன்னா, அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு இதுலயும் வந்து ஸ்டோரி லைன் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த அங்கிள், அப்புறம் வந்து அந்த அந்த கேங்ல இருக்க லேடீஸ் அவங்க அவங்க பேர் என்னமோ சொல்லுவாங்களே, டில்லி, அப்புறம் வந்து இந்த மேரி பெத் அவங்க கூடலாம் வந்து ஒரு மிஷின்ஸ்லாம் வரும். அந்த மாரி அவங்களுக்குள்ளலாம் போய் அவங்களுக்கெல்லாம் ஒரு மிஷின் இருக்கிற மாரி இருக்கும். இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு நெறைய இடத்துல வந்து ஸ்டோரியில வந்து சாய்ஸஸ் வரும். நம்ம வந்து இத பண்ணணுமா? பண்ண வேணாமா? இது வந்து பின்னாடி அஃபெக்ட் ஆகும், அஃபெக்ட் ஆகாதுங்கிற மாரி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? இவங்க வந்து இந்த டில்லி அப்புறம் வந்து மேரி பெத்தோட ஒரு மிஷின் போம்போது, மிஷின்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து பார்த்துருவான். "உன்ன நான் வந்து இதுல பார்த்தேன். பிளாக் வாட்டர்ல பார்த்தேன். நீ பிளாக் வாட்டர்ல இருந்தத நான் வந்து பார்த்தேன். நீ வந்து இந்த ஹைஸ்ட்ல நீ இருந்தவன் தானே." அந்த கேங்ல ஒருத்தன் சொல்லிட்டு, இவன் நான் லார்ட சொல்லப் போறேன்னு சொல்லிட்டு ஓடுவான். அவன நம்ம ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா, மலையில வந்து அவன் தடுக்கி விழுந்துருவானா, அவன கைய புடிச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு இது கேட்கும். "நீங்க வந்து காப்பாத்தணுமா? இல்ல அவன கீழ விடணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கிற ஒரு டிசிஷன்ஸுமே உங்களோட ஹானர் லெவல்ல வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒரு இது இருக்கும். நீங்க வந்து அவன கீழ தள்ளி விட்டீங்கன்னா, உங்களோட ஹானர் வந்து லோவுக்கு கம்மியாகும். அதாவது நீங்க வந்து டிஸானரபிள் பெர்சனா மாறுவீங்க. இப்ப நீங்க அவன காப்பாத்துனீங்கன்னா, ஹானரபிளா மாறும். அது வந்து கேம் ஃபுல்லாவே நீங்க சின்ன சின்ன விஷயம். நீங்க நார்மலா ஒரு சிவிலியன தேவையே இல்லாம கொல்றீங்க அப்டின்னாலும் உங்க லா குறையும். அதே மாரி இது ஹானர் குறையும். லா குறையும்ன்ட்டேன். ஹானர் குறையும். அதே மாரி ஒரு லாமேன கொல்றீங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு ஹானர் குறையும். அவங்கள நீங்க வந்து காப்பாத்துறீங்கன்னா, இங்க வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அந்த கேம்ல பாத்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான ஆக்டிவிட்டி இருக்கும். நீங்க கேம் எப்பவுமே நெறைய கேம்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் வேர்ல்ட்ல குடுத்துருவான். ஆனா எங்கேயுமே மெஷின் இருக்காது. ஜஸ்ட் நீங்க போயிட்டு இது வந்து என்னமோ எம்ப்டினெஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க போக போக. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது என்னன்னா, இந்த ரீசென்ட்டா வந்த அசாசின்ஸ் கிரீட் கேம்ஸ். அசாசின்ஸ் கிரீட் வல்ஹாலாவா இருக்கட்டும், ஆடிசியா இருக்கட்டும். அது எல்லாத்துலயுமே சைட் மிஷன் குடுத்துருப்பான். ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பெரிய ஒரு மேப்ப குடுத்துருவான் கையில. ஓகேவா? விளையாடுறதுக்கு வந்து நமக்கு மிஷின்ஸ் ரொம்ப ரிப்பீட்டிவா இருக்கும். ஆக்சுவலி. நீங்க பார்த்தீங்கன்னா, வல்ஹாலாலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய கேம் இருக்கிறதுல பெரிய கேமு. ஆனா பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸ்லாம் ரொம்ப ரிப்பீட்டிவா இருக்கும். ஏன்னா, நீங்க வந்து ரைட் பண்ணணும். அவன போய் அடிக்கணும். அத போய் எடுக்கணும். அத எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் ஆர்மர வாங்கி மறுபடியும் அதே தான் பண்ண போறீங்க. அப்படி இருக்கும்போது, நமக்கு வந்து போக போக அந்த டயரிங்கா ஃபீல் ஆயிடும். நம்ம மெயின் ஸ்டோரி முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஆனா, இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா ஒரு காட்டுக்குள்ள நடந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காட்டுக்குள்ள எவனாவது அடி வாங்கிட்டு இருப்பான் எவன்ட்டயாவது. இல்ல எவனாவது கேங் மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்ரு ஸ்கோல்ஸு, ஆர்த்தர் மட்டும் இல்லாம நெறைய கேங்ஸ் இருக்கும். அதுவும் இல்லாம ரொம்ப கிரீப்பியான கேங்ஸ் இருக்கும். அதெல்லாம் போக போக நான் சொல்றேன். எப்படி சொல்றது? சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் வேற அந்த மாரி இருக்கிற மாரி நம்ம ஆட் பண்ணியிருப்பானுங்க. அதெல்லாம் பக்காவா இருக்கும். அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹண்டிங். நீங்க என்ன என்ன விலங்க பார்க்குறீங்களோ ஹண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு நார்மலான ஒரு டியர வந்து ஹண்ட் பண்றதுக்கு நீங்க அதுல ஒரு 1/2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி, நீங்க அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பெயிட் போட்டுட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு, அதோட இது அது எப்படின்னா, அதுக்கான வெயிட் பண்ணி, கொஞ்ச நேரம் புதர்ல ஒளிஞ்சுகிட்டு, நீங்க கரெக்ட்டான ஒரு வெப்பன் யூஸ் பண்ணி அத ஷூட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான பெர்ல்ட் கிடைக்கும். அந்த ஸ்கின் கிடைக்கும். இல்ல நீங்க தப்பான இதுல ஷாட்கன்ல வந்து நார்மலா எதோ டியர் அடிச்சிட்டீங்கன்னா, உங்க பெல்ட்லாம் கிழிஞ்சு அ புவர் ப அதாவது ரொம்ப இதா இருக்கும். அது இது நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்கன்னா, அத வச்சு நீங்க கிராஃப்ட் பண்ணிக்கலாம். புவர் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் செல் பண்ண வேண்டியது தான். சென்ட்ல தான் செல் ஆகும். அப்படின்னு இருக்கிறப்ப நெறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அத வச்சு நீங்க அந்த ஹானரபிள், டிஸானரபிள்ங்கிறத நீங்க வந்து முடிவு பண்ணலாம். இது வந்து ஸ்டோரிக்கு வருவோம் மறுபடியும். இதுல வந்து ஹிடன் டீடைல்ஸ் அப்புறம் பேசலாம்.
இந்த ஸ்டோரியில வந்து அவன வந்து காப்பாத்தணும், இல்ல கீழ தள்ளி விடணும்னு இருக்குல்ல, அது வந்து முடியுது. ஓகேவா? நம்ம காப்பாத்தணும்னா, அவன் காப்பாத்தணும்னா இது மாரி பேசிட்டு போயிடுவான். செத்துட்டான்னா செத்துட்டான். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேங் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு, ஒரு பார்ல போயிட்டு குடிக்க போவானுங்க. ஓகேவா? குடிக்க போம்போது ஒரு பெரிய சண்டையாயிடும். அங்க வந்து பயங்கரமா ஃபைட் நடக்கும். அது வந்து இவன் ஃபர்ஸ்ட்டே டச் சொல்லியிருப்பான்ல, நீங்க வந்து ஒரு லோ ப்ரொஃபைல கிரியேட் பண்ணணும். அப்ப லோ ப்ரொஃபைல்ல இருக்கணுங்கிற மாரி சொல்லியிருப்பான்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லாமேன்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது மாரி இங்க ஒரு இது நடக்குது. இவங்க வந்து சப்போஸ் பிளாக் வாட்டர்ல இருந்தவங்களா இருக்கலாங்கிற மாரி தெரிஞ்சோனே, லெவிட்டிகஸ் கார்ன்வால் தான் ஆல்ரெடி நம்ம ட்ரெயின் டிராப் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவனும் இங்க வந்துருவான். அவனும் இங்க வந்து தேட ஆரம்பிச்சுருவான். அவங்க ஆளுங்களும் இங்க வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மிஷன் என்ன அப்டின்னா, ஆர்தர் வந்து கேம்ப்ல ஒரு நாள் இருக்கும்போது ஒரு லெட்டர் ஒண்ணு வரும். யார்ட்டருந்து அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மேரி லிண்டன் அப்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கட்டருந்து வரும். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்தரோட முன்னாள் காதலியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அ அவங்களோட ச ஸ்டோரி என்னன்னா, சின்ன வயசுல ரொம்ப லவ் பண்ணுவாங்க 2 பேரும். இவன் அவுட்லாவா தான் இருப்பான். மேரி வந்து ரொம்ப ஒரு இதுல இருப்பாங்க. நார்மலான ஒரு ஃபேமிலில இருப்பாங்க. இவங்க லவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆர்தர வந்து கூப்பிடுவாங்க. இது மாரி நம்ம வந்து தனியா போய் வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்கலாம். நீ வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணிருப்பாங்க. அப்போ வந்து ஆர்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன நம்பி நெறைய பேர் இருக்காங்க இங்க. என்ன வளர்த்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. டச் இருக்கான், ஹொசையா இருக்காங்க. அது மாரி ஜான் இருக்காங்க. எல்லாமே இருக்காங்கல்ல. இவங்கலாம் இருந்தோனே என்னால வர முடியாது. நீ என் கூட வா அப்படின்னு சொன்னோனே, அவளால முடியாது. அவ லைஃப்ப பார்க்கறதுக்கு நான் போணும்னு சொல்லி இவங்க 2 பேரும் இது பார்ட் வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சுருவாங்க. அவளுக்கும் மேரிக்கு வந்து தனியா ஒரு கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து மறுபடியும் வேலண்டைனுக்கு வந்திருப்பா. அப்போ வந்து நான் ஒரு நாள் இன்னைக்கு உன்ன நான் பார்த்தேன். இந்த மாரி நீ பார் ஃபைட்ல நான் பார்த்தேன் உன்ன. அந்த டவுன்ல உன்ன மாரி இருந்துச்சு. ஆனா நீயா என்னன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி வந்தோனே, ஆ வந்து பேசுவாங்க. பார்த்தீங்கன்னா, மேரியோட தம்பி ஒருத்தன். அவன் எப்புட்ன்னா, ஒரு இதுல போய் சேர்ந்துருவான். இந்த கல்ட்ல போய் சேர்ந்துருவான். இதுல நம்ம இந்த ஃப்ளாட் எர்த் கூதியானவங்க இருக்காங்கல்ல, அந்த மாரி ஒரு கும்பலோட போய் சேர்ந்துருவான். ஓகேவா? அவனுங்கள்ட்ட போய் காப்பாத்தி கூட்டு வரதெல்லாம் ஒரு மிஷன் இருக்கும். அது இவங்கக்குள்ளார வந்து நடக்கும். மறுபடியும் வந்து கூப்பிடுவா. இது மாரி நீ என் கூட வந்துரு. நான் அப்பதான் நீ வர முடியல உன்னால. இப்பயாவது என்னோட வந்துரு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. ஆனாலும் இப்பயும் நான் கேங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட லைஃப்பும் பார்க்காம, இவன் கேங்கோட இதுதான் பார்க்கணும். அவங்கள நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆ ஃபியூச்சர் அவங்களுக்கு வந்து அவங்களோட அடுத்த நாள் வந்து சர்டனா இல்ல. அப்படின்னு இருக்கும்போது நான் தனியா போயிட்டு நல்ல வாழ்க்கைய அமைச்சுட்டேன்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்லயே வந்து அவன் போமாட்டான். அவள மட்டும் சொல்லிருவான். இதுக்கப்புறமா என்ன ஆகுது ஒரு நாள் வந்து ஆ டச்சு, ஆர்தர்லாம் வந்து ஒரு இதில பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டச்சு, ஆர்தர்லாம் வந்து இந்த பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜானு, அப்புறம் இவங்க அங்கிள்லாம் வந்து என்னமோ பண்ணிட்டுருப்பாங்க. அங்கிள் பில்லுன்னு நெனைக்கிறேன். அவங்கலாம் சேர்ந்து சும்மா டவுன்ல வந்து எல்லாம் வாங்குறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல வந்து நெறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆடு திருடுறது, ஆடு மேய்க்கிறது, ஜானோட சேர்ந்துட்டு ஆடு மேய்க்கிறது, அந்த மாரி விஷயம்லாம் நெறைய இது பண்ணுவோம். இந்த சின்ன சின்ன மிஷன்ஸ்லாம் இருக்கும். இது ஸ்டோரியில வந்து இதா இருக்காது. ஜஸ்ட் நம்ம காசு ஏர்ன் பண்றதுக்காக நெறைய இது பண்ணுவாங்க. இப்ப சின்ன சின்ன இது அந்த கோச் ராபரி பண்றது, அப்புறம் அந்த ஆடெல்லாம் வந்து திருடிட்டு வந்து சந்தையில விக்கிறது, அந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய பண்ணிட்டு இருப்போம் நம்ம. அந்த டைம்ல தான் நம்ம இந்த கோமோடர்ஸ்கள் கேங்ஸையும் நெறைய சந்திப்போம். அந்த மாரி நம்ம கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நெறைய வந்துட்டுருக்கும். ஆனா முக்கியமான கான்ஃப்ளிக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதுதான் லெவிட்டிகஸ் கார்ன்வால் தான். கார்ன்வால் வந்து வந்துருவான். இது மாரி கேங்க்கும் அவனுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும் நடுவுல. பார்த்தீங்கன்னா, அப்போ கான்வால் வந்ததுக்கப்புறம் கான்வால் ஏன்னா ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால, லாமேன்ஸும் வந்து அட்டென்ஷன் வந்து கேங்க்கு நெறையா வர ஆரம்பிக்கும். இவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, ஜானையும் இவனையும் புடிச்சு வச்சுக்கிட்டு, ஆ ஜானையும் ஹொசையாவும் ஆமா ஜானையும் ஹொசையாவையும் புடிச்சு வச்சுக்கிட்டு, கான்வால் வந்து இது மாரி டச்ச வந்து கிவ் அப் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, சொல்லிட்டு இருப்பானுங்க. கான்வாலே டைரக்ட்டா ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணுவாங்க. அப்பதான் என்னோட ட்ரெயின நீ ராப் பண்ணிட்ட. ஸோ வந்து என்ன வந்து தொட்டவன நான் விட்டதில்லடா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன தொட்டவன நான் விட்டதில்லடா பொட்ட பொறுக்கி அப்படிங்கிற மாரி கான்வால் வந்து சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்குள்ள ஒரு பயங்கர பெரிய ஃபைட்லாம் நடக்கும். மறுபடியும் இவங்க வந்து அ இடம் மாறுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமைஞ்சிரும். ஏன்னா, இப்போ இது அ இந்த இடத்துல இருந்தாங்க அப்டின்னா, ஈஸியா வந்து கேங்க்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்டிங்கிறதுனால, டச்சு வந்து ஒரு பிளான் பண்ணுவான். நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம் அப்டின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறமா இவங்க போய் சர்ச் பண்ணி கிளெமென்ஸ் பாயிண்ட் அப்டின்னு சொல்ட்டு, ரோட்ஸ்ன்னு இருக்கிற ஒரு கண்ட்ரி. அது ஒரு டவுனு. சாரி கண்ட்ரின்னு சொல்ட்டேன். ரோட்ஸ்ன்னு இருக்கிற ஒரு டவுன் பக்கத்துல ஒரு இதுல வந்து போய் செட்டில் ஆவாங்க. இவங்க கேம்ப் இப்போதைக்கு டெம்பரவரி கேம்ப் வந்து அமைச்சிருவாங்க. ஓகேவா? அங்க வந்து என்ன பண்ணுவாய்ங்க அப்டின்னா, இங்க வந்து ஒரு எனக்கு வந்து இந்த சாப்டர் 3 வந்து ரொம்ப டயரிங்கா இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கூட எனக்கு பயங்கர ஒரு இதா இல்ல. ஆனா சாப்டர் 3 வந்து ஆ எதுக்குடா அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா, இதுல வந்து 2, 3 மிஷின் இருக்கும். அது ரொம்ப ஒரு தூரமா நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு அ அன்வான்டடா இருக்கிற மாரி இருக்கும். என்னன்னா, 2 ஃபேமிலீஸ் ஓகேவா? பிரேத்வைட்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆ கிரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த 2 ஃபேமிலிக்கும் நடுவுல வந்து பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு அந்த ஊர்ல.
இவங்க 2 பேர்ட்டயுமே தங்கம் இருக்கு. இவங்கள்ட்ட சொத்து இருக்கு. பிரேத்வைட் கிட்ட நெறைய சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். இன்ஃபர்மேஷன் வரும். கிரேஸ் கிட்டயும் ஓரளவு ஏதோ ஒரு சொத்து இருக்குங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதனால இவங்கக்குள்ளார நம்ம மிடில் மேனா இருந்து, இவங்கக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு, இவங்கள கொலை பண்ணிட்டு, நம்ம அந்த காசு இருந்தா அடிச்சுட்டு போயிடலாங்கிற மாரி தான் பிளான் பண்ணுவான் டச்சு. ஃபர்ஸ்ட் பிளான் அதான். அப்படின்னு இருக்கிறப்போ ஆர்தர் என்ன சொல்லுவான், "நீ வந்து 2 சைடும் டபுள் கேம் ஆடு. இந்த லோக்கல் ஃபேமிலிக்கு நடுவுல நீ வந்து அவங்கள ஆடி நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம்." அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டவுனோட ஷெரீஃப் இருக்கான்ல, ஷெரீஃப வந்து புடிச்சு, இது மாரி இவங்க டெப்யூட்டியா மாறுவாங்க. அவனோட ட்ரஸ்ட்ட ஏர்ன் பண்ணி. இவங்க டெப்யூட்டிஸா இருந்தாங்கன்னா, ஈஸியா இருக்கும்ல இந்த ஊருக்குள்ள வந்து இது பண்றதுக்கு. ஏன்னா வந்து தெரியாத ஒரு அவுட்லாவா இருக்கிறத விட, டெப்யூட்டியா இருந்தோம் அப்படின்னா, இந்த ஊர்ல வந்து நம்ம எங்க வேணாலும் போலாம். டெப்யூட்டின்னு சொல்லி போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு காஸ்ப்ளே இது ஒரு ரோல் பிளே மாரி பண்ணிருப்பானுங்க அந்த இதுல டெப்யூட்டியா. ஓகேவா? இவங்க போய் அந்த மூன் ஷைன் பிடிக்கிறது, அந்த மாரி வேலையெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இந்த பிரேத்வைட்ல வந்து அதாவது 2 ஃபேமிலி இருக்குன்னு சொன்னேனா, 2 ஃபேமிலிலயும் ஒரு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க வந்து பையன், இங்க வந்து ஒரு பொண்ணு. அதுக்கு வந்து ஆர்தர் தான் போயிட்டு லவ் லெட்டர்லாம் கொண்டு போய் குடுத்துட்டு வரணும். இவன் வந்து லவ் லெட்டர் குடுப்பான், எங்க அவள்ட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டு. அவ வந்து கிஃப்ட் குடுப்பா, இவன்ட்ட குடுத்துருன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இந்த சாப்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுவுல நம்ம ரோட்ஸ் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கும் நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இவங்கள வழி அனுப்பி வைக்கணும் நம்ம ட்ரெயின் புடிச்சு. அதெல்லாம் வரும். அந்த மிஷின்லாம் வரும். எனக்கு இது கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. ஆனா பக்காவா இருக்கும். எப்புட்ன்னா, இந்த இந்த கதையோட இந்த சாப்டர் 3 யோட எண்டிங் வந்து பயங்கர ஐகானிக்கா இருக்கும். நீங்க வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு மேனர் இது மாரி இருக்கும். மேன்ஷன் மாரி. அதுல வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாம் நடந்து வருவாங்க. அந்த சில்வர் ஷாட்ல அப்படியே பொறுமையா நடந்து வருவாங்க. அந்த இது நீங்க பார்த்திருப்பீங்க நெறைய. ஆர்டிஆர்ன்னு சர்ச் பண்ணாலே அந்த இது வரும். அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு பில்டப் குடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த இது. அதாவது அந்த ரோட்ஸ்ல நடக்கிற ஒரு சண்டையில வந்து ஷான் மெக்வயர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருப்பான். ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன்ல. ஷான் வந்து என்ன ஆகும்னா, ஷான் வந்து செத்துருவான். ஷான வந்து சுட்டு கொன்றுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாம இந்த சைடு ஜான் மார்ஸ்டனோட பையனான ஜாக் மார்ஸ்டன வந்து கடத்தி வச்சுருவாங்க. பிராத்வைட்ஸ். ஓகேவா? இந்த இது நீ டபுள் கிராஸ் பண்ற டச்சு. டபுள் கிராஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இது பண்ணிருவாங்க. அப்படி இருக்கும்போது அதனால தான் போயிட்டு அந்த அந்த மேன்ஷனையே பத்த வைக்கிறதுக்காக இறங்கி போவானுங்க. இறங்கி போய் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு, அந்த மேன்ஷனே காலி பண்ணிட்டு எரிச்சு விட்டு வந்துருவானுங்க அடுத்த நாள். ஓகேவா? அந்த இதுதான் வந்து இந்த அ சாப்டர் 3 கிளெமென்ஸ் பாயிண்ட்ல வந்து நடக்கிறது. இந்த ஜாக்க வந்து காப்பாத்துறதுக்காக தான் இவ்ளோ விஷயம் பண்ணுவாங்க. அங்க போய் பார்த்தீன்னா, அந்த பிரேத்வைட்ல இருக்காங்கல்ல, அவ பேர் என்னமோ வருமே! கேத்ரின் பிரேத்வைட்ன்னு நெனைக்கிறேன். கேத்ரின் பிரேத்வைட்ட பார்த்தீங்கன்னா, அவ வந்து இந்த ஜாக் மார்ஸ்டன வந்து நான் வித்துட்டேன். அந்த பையன வந்து நான் வித்துட்டேன். யாருக்குன்னா, ஏஞ்சலோ பிராண்டே அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் டெனிஸ்ங்கிற ஒரு சிட்டி. அந்த சிட்டில இருக்கிற ஒரு ஆள்ட்ட வந்து நான் இவன வித்துட்டேன். அப்படின்னு சொல்லிருவா. இன்னொன்னு என்னன்னா, இது சொல்ல மறந்துட்டேன். அந்த மேன்ஷன் இருக்குல்ல, அந்த மேன்ஷனு அத சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே, அந்த வொர்க் பண்ற இடம், அவங்களோட ஃபீல்டு, அவங்களோட பேக்ல இருக்கிற அந்த இது எல்லாமே யாங்கோ அன்சைன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணது. அந்த அந்த சரவுண்டிங் அந்த அந்த மேன்ஷன் மட்டுமே யாங்கோ அன்சைன்ல வர மேன்ஷனு, அந்த யாங்கோ அன்சைன்ல வர ஃபீல்டு அதெல்லாம் வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம, இப்ப கூட நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா, வெஸ்டர்ன் மேன்ஷன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா, உண்மையாவே நெறைய இடத்துல வந்து இடம் இருக்கு. அதெல்லாம் வந்து இதே மாரி தான் இருக்கும். இந்த ஒரிஜினலாவே அதே மாரி பெரிய ஒரு இருக்கும். அதுல முன்னாடி ஒரு கேட்டு, அடுத்து ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் தாண்டுனீங்கன்னா, நம்ம அந்த ஃபார்ம் பக்கத்துல வந்து ஒரு மேன்ஷன் இருக்கிற மாரி. அதெல்லாம் வந்து இந்த படத்துலருந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து பயங்கர ஒரு கால் பேக்கா இருந்துச்சு. இந்த இதெல்லாம் பார்க்குற டைம்ல வந்து நான் இந்த 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 சாப்டர் விளையாடுற டைம்ல வந்து இந்த அவுட்லா ஆஃப் வால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. கிளின்ட் ஈஸ்ட்வுட் படம். அந்த படம்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுல வந்து சிமிலாரிட்டி வந்து நல்லா தெரியும். நம்ம வந்து இந்த கவ்பாய் இதுல அவுட்லா ஆஃப் வால்ஸ்ல வந்து ஓசே அவன் பேரு. அவன் வந்து அவன் எடுக்கிற முடிவும், இவங்க எடுக்கிற முடிவும் ஒரு மாரி சிமிலரா இருக்கும். அது வந்து பயங்கரமாவே கனெக்ட் ஆச்சு எனக்கு. அதனால வந்து இந்த கிளெமென்ஸ் பாயிண்ட் சாப்டர் 3 முடியிறப்போ வந்து நல்லா நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது வந்து இந்த இதுக்கு மறுபடியும் வரும். ஏஞ்சலோ பிராண்டேட்ட வித்துட்டான்னு சொல்றா. கேத்தரின் சொல்றா. கேத்தரின் பிராத்வைட் சொல்றாளாம் கிழவி. கிழவி சொன்னோனே கிழவிய காலி பண்ணிருவாங்க. கிழவி தலையிலே போட்டு கொன்னுட்டு கொல்ல மாட்டானுங்க. ஆமா. கிழவி வந்து ஒரு மாரி ஒரு சைக்கோ கிழவியா இருக்கும். ஓகேவா? அவள வந்து அடிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. அவ பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குமா, என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புக்குள்ளே போய் அவளே செத்து போயிடுவா. நீங்க அடுத்த நாள் நீங்க வந்தீங்கன்னா, இதுல இன்னொரு டீட்டெயில் என்னன்னா, அடுத்த நாள் வந்தீங்கன்னா, அந்த அவ்ளோ செம்மையா டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த மேன்ஷனே எரிஞ்சிட்டு இருக்கும். எரிஞ்சு பாதியோட இருக்கும். 2, 3 பேர்லாம் நிப்பானுங்க. அவங்க சுட்டு தள்ளிட்டு, நீங்க போனீங்கன்னா, அந்த கேத்தரின் கிழவி இருக்கால்ல, அவளோட டெட் பாடி இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு எமரல்டு பேட்ஜ் ஒண்ணு வேற இருக்கும். எமரல்டு இது ஒண்ணு டாலரோ என்னமோ இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, டச் இந்த விஷயம் பிளான் பண்ணியிருப்பாங்க. இவ்ளோ பெரிய பிளானுக்கு வந்து எந்த ஒரு யூஸுமே இல்லாம போயிடும். ஏன்னா, இதுல வந்து அ இவங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு இதே கிடைக்காதுல்ல. இவங்க ஏன்னா காசு இருக்குன்னு நெனச்சு தான் இவ்ளோ விஷயம் பண்ணுவாங்க. இவ்ளோ நாள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து
கடைசியில பார்த்தா அந்த எதுவுமே கிடைச்சிருக்காது. டச்சோட ஒரு பிளான் வந்து சொதப்பியிருக்கும். ஓகேவா? ஆனா இருந்தாலும் என்ன சொல்லுவான்னா, "நான் என்ட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் வந்து நான் உங்கள காப்பாத்துறேன். நான் நம்மள காப்பாத்துவேன். கண்டிப்பா நான் வந்து இத பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரி ஒரு இதிலேயே தான் இருப்பான். அவன் வந்து இது வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற்றுப்பட ஆரம்பிக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் விளையாண்டவங்களுக்கு தெரியும் டச் வந்து வில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஆர்டிஆர் 2க்கு முன்னாடி வந்த பார்ட்ல அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆப்வியஸ்லி சொல்லிடுவாங்க. நம்ம டச்ச தான் வந்து கொல்ற மாரிலாம் சீன் வரும் அதுல. ஓகேவா? அதனால நமக்கு தெரியும். ஆனா இந்த பார்ட் நான் ஃபர்ஸ்ட் விளையாடுறதுனால எனக்கு தெரியவே இல்ல. இப்ப தான் வந்து இந்த 3 சாப்டர் அப்ப தான் நமக்கு நெறைய வந்து ஆத்தாடி! இது வந்து வில்லங்கம் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றாங்க, ஜாக் வந்து புடிச்சு வச்சுட்டாங்களா? ஸோ வந்து ஜான் பயங்கர கடுப்பாயி, நான் வந்து போணும். சான் டெனிஸ்க்கு போணும். நம்ம வந்து காப்பாத்தி ஆவணும் என் பையனங்கிற மாரி ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம சான் டெனிஸ்குள்ள போறோம். சான் டெனிஸ்ங்கிறது இந்த இடத்துல இது எல்லாமே வில்லேஜா இருக்கும். டவுன் ரொம்ப ஒரு வில்லேஜா இருக்கும். சான் டெனிஸ பொறுத்தவரைக்கும் சான் டெனிஸ் வந்து ஒரு சிட்டி. ஓகேவா? அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிட்டி. அங்க வந்து டச்சு உள்ள போனோனே சொல்லிடுவான். ஏன்னா டச்சு வந்து எப்பவுமே வந்து ஒரு பிக் பிக்சர்லயே கான்சன்ட்ரேட் பண்ற மாரி தான் காமிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து காசு இருந்தா நம்ம எங்கேயாவது வெளில போணும்னு காமிச்சிட்டு இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது சான் டெனிஸ பார்த்தோம்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். இங்க வந்து நெறைய ரிச் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம வந்து பயங்கரமா காசடிக்கலாங்கிற மாரி ஒரு முடிவுல இருப்போம். அதனால நம்ம போய் சிட்டிய போய் ஃபுல்லா சர்ச் பண்ணுவோம். அங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சலோ ப்ரான்டே வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? ஆஞ்சலோ ப்ரான்டே போய் பார்ப்பாங்க. அங்க ஜாக் மார்ஸ்டன வந்து கடத்தி வச்சிருப்பாங்க, வித்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, ஜாக் வந்து பயங்கர நல்லாவே இருப்பான். அவன் அந்த பையன் ஆஞ்சலோ ப்ரான்டே வந்து நல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பான் அவன. இது மாரி அவனுக்கு நல்ல இதெல்லாம் ரூம்லாம் தனியா குடுத்து, விளையாடுறதுக்குலாம் இதெல்லாம் குடுத்து வச்சிருப்பானா, அப்படி இருக்கும்போது டச் என்ன பண்ணுவான் அப்படின்னா, டச் இங்க தான் வந்து ஒரு ஹாட் ஹெட்டடா அதுதானே சொல்லுவாங்க. ஆமா ஹாட் ஹெட்டடா மாற ஆரம்பிப்பான். எப்படின்னா, இவன் வந்து ரொம்ப பேரனாய்டா இருக்கும். இவன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிற மாரி இருக்கான். இவன் வந்து ஏதாவது பண்ணுவான். நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஒரு பெரிய பிளானா போட்டு நம்ம பண்ணிட்டு கிளம்பணும். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பணும்னு சொல்லி பிளான் பண்ணி, சான் டெனிஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேங்க் ஒண்ணு இருக்கும். அந்த பேங்க்க வந்து நம்ம கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவாங்க. இந்த இது நடக்கும்போது, சான் டெனிஸ்ல ஆர்தர் வந்து யாரோட வந்து இது வைப்பான்னா, அந்த இந்தியன் டெரிட்டரியில வந்து இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒரு முக்கியமான கேரக்டரோட வந்து ஆர்தர் வந்து அ அவங்களுக்குள்ள ஒரு மிஷின்ஸ்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணி தருவான். கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உருவாக்குவான் ஆர்தர். அது கேங்குக்கும் வந்து நல்ல விதத்துல வந்து பயன்படும் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து ஏன்னா அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முறையில வந்து ஆர்தர் வந்து அவங்க கூட பழகிட்டு இருப்பான். அந்த மாரி ஒரு இது வந்து எப்படி சொல்றது? ஆர்டிஆர் 2ங்கிறத பொறுத்தவரைக்கும், இந்த கேமோட பியூட்டியே அதுதான். உங்களுக்கு வந்து இந்த கதை நேர்கோட்டிலே போவாது. அதாவது இந்த ஆர்டிஆர் 2வோட பியூட்டியே அதுதான். இந்த கதை நேர்கோட்டுல அது பாட்டா ஒரு சைடு போயிட்டுருக்கும். ஆனா, இதுல இந்த லோக்கில வர மாரி டைம் பிரான்ச்சஸ் மாரி நெறையா இருக்கும். நீங்க ஒரு கிளை கதை வந்து நெறையா இருக்கும். ஒரு மிஷின முடிச்சுட்டு நீங்க அடுத்து போய் ஒரு 10 சைட் மிஷின பண்ணிட்டு நீங்க மறுபடியும் கூட வரலாம் இந்த இதுக்கு. ஏன்னா, அது அவ்ளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விளையாடுறதுக்கு இருக்கட்டும். நீங்க இது பண்ணா இதுதான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க முடிச்சுட்டு நீங்க அடுத்து போய் இந்த ரோட்ஸ்ல இப்போ வந்து செயின்ட் டெனிஸ்ங்கிறது மேப்போட அ அ பாட்டம் ரைட் கார்னர் இருக்கும் ஓகேவா? நீங்க டாப் லெஃப்ட் கார்னர்ல வந்து ஒரு இது இருக்கும். அத நீங்க போய் பண்ணிட்டு, முடிச்சுட்டு நீங்க மறுபடியும் வந்து இங்க பார்த்துட்டு போலாம். ஓகேவா? அந்த மாரி வந்து இதா இருக்கும். நீங்க மேப்ல வந்து பரவலா என்ன இருப்பாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தருமே ஒரு மிஷின் ஓகேவா? சைட் மிஷின்ஸ். அவங்கலாம் போய் நீங்க மீட் பண்ணலாம். இன்னொன்னு ஒரு என்னன்னா, அந்த சிகரெட்ல வந்து ஒரு கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்டு கலெக்ட் பண்றதே ஒரு பெரிய மிஷினு. அதுவும் இல்லாம இன்னொன்னு வந்து கன்ஸ்லிங்கர்ஸ் இருப்பாங்க. நெறைய வந்து ஒரு ஃபார்மல் கன்ஸ்லிங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய் கொல்லணும். நீங்க கொன்ட்டு வந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பெரிய கன்ஸ்லிங்கரா ஆவீங்கங்கிற மாரி ஒருத்தன் சொல்லுவான். அதுக்காக போய் ஒரு கன்ஸ்லிங்கரா போய் தேடி அவன வந்து கண்டுபிடிக்கணும். அதுவும் இல்லாம இன்னும் ஜாக் த ரிப்பர் இருக்கான்ல, அவனோட ஒரு ஹிண்ட்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாம சான் டெனிஸ்ல வந்து சீரியல் கில்லர் இருக்காங்கிற ஹிண்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க எனக்கு கரெக்ட்டான இடம் பேர் தெர்ல. இது எங்க இருக்கும்னா, இந்த வேன் ஹார்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஓகேவா? இதுல மேப்ல. வேன் ஹார்ன தாண்டி போனீங்கன்னா, நைட் நேரத்தில போனீங்கன்னா, ஒரு லேப் இருக்கும். அந்த லேப்ல ஒரு நீங்க பழைய படத்துல பிராங்கென்ஸ்டைன்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். பிராங்கென்ஸ்டைனு அந்த மாரி ஒரு பழைய மூவிஸ்லாம் நாஸ்ஃபெராட்டோலாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீப்பியான ஒரு டாக்டர் இருப்பான். அந்த டாக்டர் வந்து ஏதாவது ஒரு அ நாஸ்ஃபெராட்டோ கிடையாது. பிராங்கென்ஸ்டைன் தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரீப்பியான ஒரு டாக்டர் இருப்பான். அவன் ஒரு எக்ஸ்பெரிமென்ட் பண்ணுவான். அந்த எக்ஸ்பெரிமென்ட் ஃபெயில் ஆயிடும். அதனால வந்து அவனுக்கு நெறைய இம்பாக்ட்ஸ்லாம் வரும். இது வந்து பயங்கரமான ஒரு ஈஸ்டர் எக் வச்சிருப்பாங்க. என்னன்னா, ஒரு ஒரு டாக்டர் அதாவது சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவான் அப்டின்னா, அவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, ஒரு ரோபோட்ட வந்து தயாரிப்பான். அந்த ரோபோட்ட தயாரிச்சு அதுக்கு வந்து நடக்க வைப்பான். அதுக்கு வந்து இது என்னோட பையன். இது வந்து என்னோட உயிர் குடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆர்தர் வந்து போய் ஹெல்ப் பண்ணானா, அந்த ரோபோட்ல நடக்கிறதெல்லாம் காட்டுவான். சூப்பரா இருக்கும். நீங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த ரோபோட் வந்து அவன கொன்னுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிடும். ஓகேவா? இந்த ரோபோட் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அத ஓப்பன் எண்டட்ல முடிச்சிருப்பானுங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஹிடன் டேட்லாம் சூப்பரா வச்சிருப்பானுங்க. அது 2 ஒரு சினாரியோ இருக்கும். ஒண்ணுல பார்த்தீங்கன்னா,
அந்த ரோபோட் வந்து கொன்னுட்டு தப்பிச்சு போயிடும். இன்னொரு இதுல அந்த ரோபோட்ட கொன்னுட்டு அந்த ரோபோட்டும் செத்து அந்த ரோபோட்டும் டெமாலிஷ் ஆகி கிடக்கும் கீழ. அந்த மாரிலாம் காமிச்சிருப்பானுங்க. பயங்கரமா இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு எனக்கு பயங்கரமா எனக்கு பயந்தது, அது இல்லாம எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது என்ன அப்டின்னா, நைட் ஃபோக் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த நைட் ஃபோக் எப்படி இருப்பாங்கன்னா, ஸ்வாம்ப்ஸ்குள்ள வாழ்வாங்க. ஓகேவா? ஆர்த்தரா இருக்கட்டும், ஜானா இருக்கட்டும். இந்த கேம் முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும். நீங்க வந்து குதிரைய எடுத்துட்டு அந்த நைட் நேரத்துல அந்த இதுல லகரஸான்னு தெரியல சரியா. அந்த லேக் இருக்கும் ஒண்ணு. அந்த லேக் பக்கத்துல வந்து செயின்ட் டெனிஸ் பக்கத்துல இருக்க லேக் பக்கத்துல பொறுமையா இதுல நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள வந்து ஒரு கிரீப்பியான ஒரு இது சவுண்ட் கேட்கும். பேய் 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 கூப்பிடுற மாரி, ஒரு பொண்ணு அழுவுற மாரி சவுண்ட் கேட்கும். நீங்க பார்த்துட்டு என்னடா பொண்ணு அழுவுதுன்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சுத்து போட்டுருவாய்ங்க உங்கள. அவங்க எல்லாமே வந்து ட்ரைபல்ஸ் மாரி இருப்பானுங்க. அந்த ரொம்ப ஒரு இதா இருக்கிற ட்ரைபல்ஸ் மாரி இருப்பானுங்க. மெனசிங்கான ட்ரைபல்ஸா இருப்பானுங்க. அவனுங்க வந்து போட்டு தள்ளிருவாய்ங்க உங்கள. ஈஸியா போட்டு தள்ளிருவானுங்க அங்க வந்துட்டு. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ஒரு அப்படியே பயமா இருக்கும். ஏன்னா நம்மளால அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால அத வின் பண்ண முடியாது அவங்கள்ட்ட. ஏன்னா கத்தி எடுத்துட்டு வருவாங்க, டப்புன்னு குத்தி கொன்றுவானுங்க. நம்மளால அந்த கன் எடுக்கிறதுக்குள்ளே குத்தி கொண்டுருவானுங்க. அதனால பயங்கர அவேரா இருக்கணும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அது மாரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நெறைய ஏரியாஸ் இருக்கும். இன்னொரு இதுல எப்படின்னா, ஒரு டிஸ்ஃபங்ஷனல் ஃபேமிலி ஒண்ணு இருக்கும். டிஸ்ஃபங்ஷனலா ஏதோ ஒண்ணு. அது ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க எப்படின்னா, ஒரு குண்டா இருப்பான். நீங்க பார்த்திருப்பீங்க. அவன் என்னன்னா எங்க போனாலும் தொரத்திட்டே வருவான். மீம்லலாம் பார்த்திருப்பீங்க. அந்த குண்டா இருப்பான். அவங்க வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகேவா? அந்த குண்டா இருக்கிறவனும், இன்னொரு பொண்ணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்க 2 பேரும் ஃபேமிலியா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இன்செஸ்ட் லவ் ஸ்டோரி. இவங்க இவங்க அம்மாவோ யாரோ இறந்து போனதுக்கப்புறம் இருப்பாங்க. நீங்க எந்த போனீங்கன்னா, கம் ஆன் ஃபிரெண்ட் லெட்ஸ் ஹேவ் அ டின்னர் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். அப்படியே நல்லவன் மாரி கூப்பிடுவான். பார்த்தாலே கிரீப்பியா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே அந்த பொண்ணு வந்து செட்யூஸ் பண்ற மாரி பண்ணும் இவன ஆர்த்தரா இருக்கட்டும், ஜானா இருக்கட்டும். யார வேணா செட்யூஸ் பண்ற மாரி பண்ணும். நீங்க வேணாம்னா கேன்சல் பண்ணிட்டு, ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன கொன்னுட்டு போயிடலாம். இல்லன்னா அப்படியே கூட விட்டுட்டு கூட போயிடலாம். ஆனா, நீங்க உள்ள போனீங்கன்னா, உங்களோட இதுல வந்து சாப்பாட்டுல வந்து மயக்க மருந்து கலந்து உங்கள கூட்டு போய் டெட் பாடிஸா இருக்கும். அவ்ளோ டெட் பாடி இருக்கும். அதுக்குள்ள போட்டு போயிடுவாங்க. நீங்க மறுபடியும் போய் காசுலாம் ரெக்கவர் பண்ணிட்டு அவங்கள கொன்னுட்டு வரணும். அதுல இன்னொன்னு எப்படின்னா, அந்த பொண்ண கொன்னுட்டனா, இந்த குண்டா இருக்கிறவன் வந்து எங்க போனாலும் உங்கள தொரத்திட்டே இருப்பான். நீங்க மேப்போட எண்டுக்கு போனாலும் தொரத்திட்டே வருவான். ஓகேவா? அதுக்கப்புறம் இவன கொன்னுட்டானா, இவ வந்து கத்திட்டே இது பண்ணிட்டு இருப்பா. அது பார்க்கவே சூப்பரா இருக்கும். இவள கட்டி போட்டா கூட இது பண்ணுவான். அந்த அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனே பயங்கர கிரீப்பியா இருக்கும். இப்போ வந்து ஒரு சீரியல் கில்லர் மூவிஸ் நீங்க பார்க்குற மாரி இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு எலமெண்ட் மட்டும், அந்த சின்ன ஒரு சைட் மிஷன் மட்டும். இன்னொரு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல இந்த லேக் உள்ளார ஒரு வீடு இருக்கும். வீடுக்குள்ள போனேன்னா, அந்த வீட்டுக்குள்ள போனா அதே மாரி ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு, "ஹாய் ஃபிரெண்ட் எனக்கு நெறைய இது இருக்கு. நீ பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் ஆர்த்தர. ஆர்த்தர வச்சு தான் நான் நெறைய வாங்கியிருக்கேன். எப்படின்னா, அவன் கூப்பிடுவான் உள்ள. சேர்றான்னு சொல்லிட்டு நல்லா நல்லா கூப்பிடுறானே, நல்லா பேசுற மாரி இருக்கானே, உள்ள போனீங்கன்னா உங்கள ஷார்ட் அடிச்சு உங்கள உங்கள அப்யூஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு போயிடுவான். அவன வந்து ஆர்த்தர் எந்திச்சு பார்த்தோன தான் தெரியும். இது மாரி அப்படியே பின்னாடி புடிச்சுக்கிட்டே எழுந்திரிப்பான் ஆர்த்தர். புடிச்சோனே வாட் த ஃபக் அப்படிங்கிற மாரி அவன் ஆத்தாடி நம்மள இது பண்ணிட்டான் இவன் அப்படின்னு அப்பதான் புரிய வரும். புரிய வந்தோனே அவன போய் கொல்றது. அதெல்லாம் செம்மையா இருக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கேம பொறுத்தவரைக்கும் ஆர்த்தர் வந்து ஒரு சேட்சல் வச்சிருப்பான். சேட்சல்னா சைடுல ஒரு ஹேண்ட் பேக் மாரி வச்சிருப்பான். அந்த பேக்ல வந்து ஒரு புக் ஒண்ணு இருக்கும். நம்ம வந்து ஒரு லெட்ஜர் மாரி அதாவது லெட்ஜர்ன்னு சொல்லக்கூடாது. அவன்ட்ட வந்து ஒரு புக் இருக்கும். ஜர்னல் வந்து இருக்கும். அந்த ஜர்னல்ல நீங்க பார்க்குற எல்லா விஷயத்தையுமே நோட் பண்ணியிருப்பான் ஆர்த்தர். ஏன்னா நெறைய விஷயங்கள நோட் பண்ணி எழுதி வச்சிருப்பான். இவனோட இந்த நம்ம ப்ளே பண்ண சாப்டர் முடிய அவனோட எண்ட் ஆஃப் டைம்க்கு அந்த சாப்டர் 6க்கு அப்புறம் ஜான் கிட்ட அந்த ஜர்னல் போனோனே படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ல நம்ம முக்கியமா என்னென்னலாம் பண்ணோங்கிறத ஆர்த்தர் வந்து அந்த ஜர்னல்ல எழுதியிருப்பான் ஃபுல்லா. நம்ம ஒரு ஒரு பேஜா அப்படியே ரீட் பண்ணி படிக்கலாம் அடுத்த பேஜ்ல. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் அவன் எழுதியிருப்பான். ஓகேவா? இங்க வந்து இன்னொரு விஷயத்த நான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். வாண்டடா தான் விட்டேன். அது என்னன்னு இப்ப சொல்லிடுறேன். என்னன்னா, ஆர்தர் வந்து இந்த டெப் கலெக்ட் பண்ண போவான்ல, வேலண்டைன்ல இருக்கும்போது, டெப் கலெக்ட் பண்ண போம்போது தான் வந்து சனியே ஆரம்பிக்குது. இந்த விஷயம் எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்டு. ஆனா போக போக தான் தெரிஞ்சது. அது அந்த அந்த மெஷின் வரப்பலாம் நான் அந்த மெஷின்குள்ளேயே போயிடக்கூடாதுன்னு, அத விட்டுட்டு மத்தெல்லாம் விளையாண்டுட்டு இருப்பேன். ஏன்னா, இவன் போவான் ஆர்தர் போயிட்டு ஒருத்தனோட போயிட்டு, அ கடன் வாங்குனவன்ட்ட வீட்ல போயிட்டு அவன அடிச்சு இது மாரி அ இது மாரி "நீ காசு குடுக்குற அளவு பொண்டாட்டிய குடுறா" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு இருப்பானா. அவனுக்கு வந்து ஒரு டியூபர்குலோசிஸ் வந்த ஒரு பேஷண்ட் ஓகேவா? அவன் வந்து அ மூஞ்சில வந்து எச்ச துப்பிருவான். இருமிருவான். அதாவது வாண்டடா இல்ல இருமிருவான். இருமுனோனே ஆர்தர் மூஞ்சில வந்து இருமிருவான். அப்போ வந்து நம்மளுக்கு புரியாது. செகண்ட் ப்ளே த்ரூல தான் நம்ம வந்து பார்த்தோம்னா புரியும். எப்புட்ன்னா, இப்ப வந்து ஆரம்பிக்குது. ஆர்தரோட அழிவு காலம் வந்து ஆரம்பிக்குது. இவன் வந்து இவ்ளோ கெட்டவனா இருந்ததுனால, அவனோட அழிவு காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. ஃபோர்ஷேடோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. எப்புட்ன்னா, அந்த மிஷின முடிச்சுட்டு, நீங்க வந்து குதிரையில வந்து மறுபடியும் கேம்புக்கு போற மாரி காட்டுவாங்க. அந்த குதிரைய வந்து நீங்க ஓட்ட மாட்டீங்க. ஜஸ்ட் பேக்கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு மியூசிக் மட்டும் வரும். ரொம்ப ஸ்லோவான ஒரு மியூசிக். அந்த முடிஞ்சா நான் இப்ப அப்படியே போடுறேன். அந்த
மியூசிக் போட்டு அப்படியே பொறுமையா அவன் ஆர்த்தர் நடந்து போயிட்டு இருப்பான். குதிரையில போயிட்டு இருப்பான். ஆனா ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க. பிளர் பண்ணி காட்டுவாங்க. அந்த சைடு அவன் ஹை ஹானர்ல இருந்தானா டியர காட்டுவாங்க. லோ ஹானர்ல இருந்தானா வுல்ஃப காட்டுவாங்க. பிளாக் வுல்ஃப காட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கும்போதே அப்படியே ஒரு மாரி இருக்கும். செகண்ட் இதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு மாரி ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! முடிஞ்சது. அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்டாங்க. டக்ளஸ் செத்துட்டான்டா! அப்படிங்கிற மாரி அந்த ஒரு இதுல நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஓகேவா? இப்போ இந்த சாப்டர் 3க்கு அப்புறம் அந்த 4 சான்டனிஸ்குள்ள போகும்போது ஆர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டியூபர்குலோசிஸ் ரொம்ப அதிகமாயிடும். ஆ டியூபர்குலோசிஸ் ரொம்ப அதிகமாயிடும். அதிகமானதுக்கு அப்புறம் ஒரு ஒரு டைம்ல என்ன பண்ணுவான்னா, ரொம்ப இந்த இருமல் வர ஆரம்பிச்சு, அந்த டீட்டெயிலிங் எவ்ளோ சூப்பரா இருக்கும்னா, நீங்க எப்பவும் போல சிகரெட் இருக்கும். சிகரெட் குடிச்சீங்கன்னா, அந்த டெட் ஐங்கிறது இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? நம்மளுக்கு இந்த டெட் ஐனா ஸ்லோ மோஷன்ல ஷூட் பண்றது. அந்த டெட் ஐ இன்கிரீஸ் ஆகாது. நமக்கு ஹெல்த் குறையும். டெட் ஐ கூட ஆமா டெட் ஐ இன்கிரீஸ் ஆகும். ஆனா ஹெல்த் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம சிகரெட் குடிக்க முடியாது. அந்த சிகார் பத்த வைக்க முடியாது. தண்ணி அடிக்க முடியாது. எதுவுமே பண்ண முடியாது. எது பண்ணாலுமே நமக்கு எஃபெக்ட் ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த இருமல் வந்துட்டே இருக்கும். பாதியில போகும்போது இருமிட்டே இருப்பான். ஒரு நாள் அப்படியே படுத்து கீழ விழுந்துருவான். அந்த குதிரையிலேருந்து கீழ விழுந்துருவான். அங்க எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போட்டா, உங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கு. இத கியூர் பண்ண முடியாது. ஆ உங்களுக்கு கொஞ்ச நாள் தான் உங்க உடம்புல இது இருக்கு. அத பெர்ஃபெக்ட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணா, உங்களோட ஆயுள் காலத்த இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சொல்லிடுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வெளில யாருகிட்டயுமே சொல்ல மாட்டான். இவன் சிக்கா இருக்காங்கிறது மட்டும் எல்லாருக்குமே தெரியும் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம். இப்ப என்ன ஆகும்னா மைக்கா இருக்கான்ல. மைக்காவ நான் ஃபர்ஸ்ட்டே அவ்வளோ கேவலமா திட்டினேன். அவனும் டச்சும் சேர்ந்துக்கிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இவன ஆர்த்தர ஒரு விஷயமா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆர்த்தர் ஏன்னா சின்ன சின்ன இதுல எதிர்த்து எதிர்த்து கேள்வி கேட்பான் ஆர்த்தர். "எதுக்காக இப்படி பண்றோம்? எதுக்காக இப்படி நம்ம பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருப்பானா. கேட்டுட்டு இருந்தோன டச் கடுப்பாயி அவன் டச் மைண்ட் நம்ம ஸ்னேக் இருக்கான் பார்த்தீங்களா? ஸ்னேக் கூதியான் மைக்கா அவன் மாத்திருவான். ஓகேவா? இவனுக்கு எதிரா மாத்திருவான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆர்த்தர கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்த்தருக்கும் ரொம்ப ஒரு மாரி இதா இருக்கும். அவன் லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணிட்டு, அ அது இல்லாம அவனுக்கு சிக்கா இருக்கான். டியூபர்குலோசிஸ் வந்துருச்சா, ரொம்ப ஒரு மாரி இதுலயே இருப்பான். ஒரு மாரி ஒரு ஆட்டிட்யூட்லயே இருப்பான். ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டத்திலேயே இருக்கிற மாரி ஆளு. மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா, கண்ணெல்லாம் ரெட் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட்டு இது ஆர்த்தருக்கு மேக் ஓவர்ஸ்லாம் பண்ணணும். அந்த தாடி ஷேவ் பண்றது, முடி வைக்கிறதெல்லாம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு 3 இதுலயே பண்ணிரணும். பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சி ரொம்ப அப்படியே ரெட் கலர் ஆரம்பிச்சுரும். கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிடும். கண்ண சுத்தி ஃபுல்லா ரெட் ரெட் டாட்ஸா இருக்கும். பார்க்கறதுக்கே அது மாரி ரொம்ப ஒரு சிக்கான பெர்சன் எப்படி இருப்பாங்களோ, அந்த மாரி இருப்பான். சான் டெனிஸ்ல இருக்கும்போது இவங்க எல்லாம் பிளான் பண்றாங்க. ஏஞ்சலா ப்ரான்டே எல்லாம் பார்க்குறாங்களா, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாரி இந்த ஹெய்ஸ்ட் பிளான் பண்றாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஹெய்ஸ்ட். இந்த ஹெய்ஸ்ட்க்கு எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டுருக்கிறப்போ, ஆ ஹெய்ஸ்ட் பயங்கர ராங்கா போயிடுது. பிங்கர்டன்ஸ் உள்ள வந்துடுறானுங்க. பிங்கர்டன்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு இவங்க வந்துடுறானுங்க. அதனால இவங்க ஹெய்ஸ்ட் பயங்கர பேக் ஃபயர் ஆகுது. எல்லாரும் ஷூட் அவுட் நடக்குது. ஷூட் அவுட்ல என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பெரிய கேரக்டர். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, இதுக்கு பிராக் லெஸ்னருக்கு பால் ஹெய்மன், ரோமன் ரெயின்ஸ்க்கு பால் ஹெய்மன் மாரி டச்சுக்கு இருந்தாலும் ஹொசையா செத்துருவான். ஹொசையா இவங்க கண்ணு முன்னாடியே செத்தோனே, ஆர்த்தர்லாம் செம்ம கடுப்பாயி எல்லாரையும் ஷூட் பண்ணிருப்பான். இவங்க மேல தப்பிச்சு போறத தவிர வேற ஆப்ஷனே இருக்காது. இவங்க இருக்கிற காச வச்சுக்கிட்டு தப்பிச்சு போணுங்கிற மாரி தான் ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. தப்பிச்சு போறத தவிர வேற வாய்ப்பே இருக்காது. இவங்க எல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஓடுவாங்க. ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தன் செத்து போயிடுவான். இவங்க தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. மேல இதுல ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லெனியும் இறந்துருவான்னு நெனைக்கிறேன். லெனி இறந்துருவான். பயங்கர குரூவலா இருக்கும். இந்த இதுல பேக் ஃபயர் ஆயி இவங்க இருக்கிற எல்லாமே மெம்பர்ஸ்லாம் ஒருத்தர கம்மியாக ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க தங்கி இருந்து நைட்டு நைட் காலைல ஆனதுக்கு ஒரு வீட்டுக்குள்ள போய் இருந்துட்டு, அந்த லைட் போனதுக்கு அப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடலாம். எங்க இருந்தாவது தப்பிச்சு போயிடலாம். எப்படியும் நம்ம போனோம்னா, போட்ல எங்கேயாவது நம்ம ஏறுனோம்னா தப்பிச்சு போயிடலாங்கிற மாரி ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிற ஒரு அமௌண்ட்ஸ் காசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற கோல்ட் பார்ஸ் என்னமோ இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க தப்பிச்சு போவாங்க நைட்டு. ஒரு போட்ல ஏறுவாங்க. அங்க ஏறும்போது, ஆ அப்பதான் நமக்கு ஃபீல் ஆகும். இவ்வளோ பேர் 2 பேர் இறந்துட்டாங்க. ஹொசையா இறந்துட்டான். லெனி இறந்துட்டான். இவங்க கூட கூட்டு வந்த அடியாளுங்க இருப்பானுங்களா, அது அடியாளுங்கன்னா, இவங்க கூட கூட்டு வந்தவங்க இருக்காங்கல்ல. அ அதாவது கன் ஃபார் ஹையர்லாம் இருப்பானுங்கல்ல, அவைங்கலாம் செத்துருவானுங்க. அப்படி இருக்கும்போது ஜான் இருக்கான்ல, ஜான் கேப்சர் பண்ணிடுவானுங்க ஜான. ஜான இது பண்ணி ஏமாத்தி அவன கேப்சர் பண்ணிருவானுங்க. ஆ இந்த சைடு ஜான விட்டு போற மாரி ஒரு நெலைம வந்துரும் ஆர்த்தருக்கு. விட்டு போயிடுவாங்க. இங்க போனோன பார்த்தீங்கன்னா, டச் பயங்கர அன்ஸ்டேபிளா ஆரம்பிப்பான். இது மாரி இவன் பண்ண தப்பு எல்லாமே மைக்காவோட சேர்ந்து இவன் பண்ணியிருப்பான். ஆனா பண்ணிட்டு இவனால தான் காரணம், இவனால தான் காரணம். ஆர்த்தர் நீ இதுக்கு என்ன கேள்வி கேட்டதுக்கு என்ன டவுட் பண்றதுனால தான் எனக்கு இப்படி ஆவுது. நீ டவுட் பண்ணாம என்ன நம்பி இருந்தனா இப்படி ஆயிருக்காதுன்னு ஆர்த்தர் மேல பழிய போடுவான். இல்லன்னா ஹொசையா மேல பழிய போடுவான். இல்ல ஜான் எதுக்கு தேவையில்லாம போய் மாட்டுனான். அவன் ஹார்ட் ரேட்டடா இருக்கான். செல்ஃபிஷ்ஷா இருக்கான்னு அவன் மேல பழிய போடுவான். அந்த மாரிலாம் இருந்தோனே ஆர்த்தருக்கு புரிய ஆரம்பிக்கும். இவன் சரியில்ல. இவன் பழைய மாரி கிடையாது. இவன் பழைய மாரி இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணியிருக்க
ஸோ நமக்கு வந்து எப்படியோ நம்ம தான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாரி ஆர்த்தருக்கு வந்து அப்பதான் ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இதுல போயிட்டு இருப்பானுங்களா, கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது கப்பல் கிராஷ் ஆயிடும். கப்பல் கிராஷ் ஆனோனே சான்டினிஸ்லேருந்து போயிட்டு இருக்கிற கப்பல் வந்து கிராஷ் ஆயி குவாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகுது. சாப்டர் 5. குவாமாங்கிறது ஒரு ஐலேண்டு. ஒரு எப்படி சொல்றது? அது ஒரு பயங்கர ஒரு ஐசோலேட்டடான ஐலேண்ட். ஓகேவா? அங்க வந்து ஒரே ஒரு பிரிசன் மாரி ஒரு கேம்ப் இருக்கு. கேம்ப்ல வந்து சில பேர் வந்து அந்த ஐலேண்ட் பீப்பிள்ஸ்லாம் வந்து அ எப்படி சொல்றது? ஐலேண்டோட ஒரு ரெபல் குரூப்ஸ் மாரி இருக்காங்கல்ல, அவங்கலாம் இருக்காங்க. ஓகேவா? அவங்க இருந்தோனே அந்த 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 ஐலேண்ட்ல இருக்க ட்ரைபல்ஸ டார்ச்சர் பண்ற ஒரு ரெபல் குரூப்ஸ் இருக்காங்க. அந்த மாரி ஒரு குரூப் இருக்கு. அவங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. ஆர்தரு, டச்சு அப்புறம் வந்து இன்னும் சில பேர் ஆவியரு, மைக்கா எல்லாமே மாட்டிக்கிறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறமா இவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு, ஆ இது எப்படின்னா, இந்த லோக்கல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ட்ரைபல்ஸு அவங்க வந்து டச்சு இவங்களலாம் காப்பாத்துவாங்க. காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒரு கேம்ப்ல போய் தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு டெம்பரவரியா காட்டுக்குள்ளார ஒரு கேம்ப்ல தங்கியிருக்காங்க. அங்கேருந்து இருந்துகிட்டு லோக்கல்ஸோட வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற மாரி ஒரு டீல் பண்ணி, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. இவங்க வந்து தப்பிக்க போம்போது பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இந்த ரெபெல் குரூப் சொன்னேன்ல, அவங்க எப்படின்னா இந்த மிலிட்டரி மாரி இருப்பானுங்க. அவங்களோட ஒரு மிலிட்டரி மாரி அந்த ஒரு ஆண்டை இருப்பானுங்கல்ல, அந்த பிளான்டேஷன் வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பிளான்டேஷன் அது? ஆமா, சுகர் கேன் பிளான்டேஷன் வச்சிருப்பாங்க. அந்த சுகர் கேன் பிளான்டேஷனோட ஓனர்ஸு, அவங்க ஃபார்ம் பண்ண ஒரு குரூப். இவங்க வந்து இந்த ஸ்லேவரி நடத்துறவங்க. இந்த ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல இந்த ரெபெல் குரூப்ஸ் மாரி இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அந்த கெ இது கெட்டவங்க குரூப்பு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுகர் கேன் இது சுகர் கேன் பிளான்டேஷன் வச்சிருக்கிற ஒரு ஸ்லேவரி நடத்துற ஒரு இவங்க. ஓகேவா? அவங்க மிலிட்டரி ஃபோர்ஸஸ்லாம் வச்சு இது பண்ணியிருப்பாங்க. அங்க ஆவியர் மாட்டிக்குவான். ஆவியர வந்து போய் காப்பாத்த போணும். அந்த இதெல்லாம் மிஷின்லாம் வரும் வச்சுக்கோங்களேன். இந்த லோக்கல்ஸோட சேர்ந்துக்கிட்டு இவங்களோட ஒரு அ இதுல அதாவது ஒரு லோக்கல் வார்ல வந்து ஆர்தர் அண்ட் டச்சு இது வந்து அ தலையிட்டு, அவங்களுக்குள்ள பெரிய ஒரு போர் நடந்து, எல்லாத்தையும் இது பண்ணி கடைசில ஒரு கப்பல்ல ஏறி மறுபடியும் தப்பிக்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல போக தான் நம்மளுக்கு வந்து ஆர்த்தரோட நெலைம வந்து ரொம்ப அதிக மோசமாவுது. ரொம்ப அதிகமாவுது. இதுக்கப்புறமா ஒரு ஒரு இடத்துல என்ன ஆகும், டச்சு வந்து டோட்டலா ஈவிலாவே மாறிடுவான். ஒரு கெழவி வந்து ஒருத்தவங்க வந்து இது குடுப்பாங்க. ஓகேவா? வழிகாட்டுவாங்க. வழிகாட்டுறப்போ அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு டச்சோட இது புது முகத்த வந்து ஆர்தர் பார்க்க ஆரம்பிப்பான். ஏன்னா, அந்த அந்த கிழவிய வந்து மூஞ்சில சுட்டு கொன்றுவான் டச்சு. அதெல்லாம் பார்த்தோனே ரொம்ப இதா இருக்கும். ஆர்தருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும். உடல் நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடும். அடிக்கடி வந்து பாஸ் அவுட் ஆவறதா இருக்கட்டும். அ அப்படியே போயிட்டுருப்பான். அ கன் இது ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் டச்சு நீ போன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருப்பான். டக்குனு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவான் கீழ. அந்த மாரி ஒரு இதுல இருப்பான். பாஸ் அவுட் ஆயிட்டே இருப்பான். இவனோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கும். நடுவுல 2 தடவ வந்து அவன் குரூப்ல வேற போய் மாட்டிக்குவான். இந்த கெட்டவங்க குரூப்ல வேற போய் மாட்டிக்குவான். அந்த மாரி இருக்கிற நிலைமையில வந்து டச்சும் இப்படி ஆயிட்டான்னா, அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இவன் ஒரு 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 அன்ஸ் அ டச் வந்து பயங்கர அன்ஸ்டேபிளா இருப்பான். ஆர்தர் வந்து ஹெல்த் பிசிக்கலியா இருக்கட்டும், டச்சால மென்டலியா இருக்கட்டும். அதாவது டச்சால மென்டலியா இருக்கட்டும், ரொம்பவே ஒரு பாதிக்கப்பட்டிருப்பான் ஆர்தர். அப்படி இருக்கும்போது தான் இவங்க தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இவங்க வந்து தப்பிச்சு பே சி இதான் கடைசி சாப்டரு. பேவர் ஹாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம முக்கியமான மெம்பர்ஸா இருக்கிற இந்த ஹைஸ்ட்லேருந்து தப்பிச்சவங்க எல்லாமே இங்க கோவாமால மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து இப்ப வராங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் சாப்டர்ல வந்து மீதி இருக்கிற லேடீஸு, குழந்தைங்க, அ மிஞ்சி போன கேங் மெம்பர்ஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒருத்தரும் ஒரு இதுல சிதறி இருப்பாங்க. ஒருத்தரும் அந்த கேங்க விட்டு போயிருப்பாங்க. அவங்கள வாழ்க்கைய பார்க்க போயிருப்பாங்க. ஆனா மீதி இருக்கிற கேங் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இதுல ஸ்வாம்ப்ல வந்து தங்கியிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்வாம்ப்ல தங்கி இருக்கிறப்போ, அங்கேருந்து இவன் வந்ததுக்கப்புறம் அங்கேயும் வந்து பிங்கர்டன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சு வந்துருவானுங்க. ஓகேவா? இவங்க வந்து ஆர்தர், அப்புறம் டச் எல்லாம் சேர்ந்து இவங்களோட ஓல்டு கேங்க வந்து காப்பாத்திட்டு, புதுசா ஒரு இடத்த பார்த்து, ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து ஸ்கின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. எல்லாரையும் ஸ்கின் பண்ணி கொலை பண்றவங்க இருக்காங்கல்ல, அவங்க இருப்பானுங்க. அவங்களோட ஒரு இடத்த வந்து புடிச்சு, அந்த கேவ புடிச்சு பிங்கர்டன்ஸ்லேருந்து ஒளிஞ்சு அந்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து ஃபைனலா இவங்க இருக்கிற இடம். இப்ப என்ன ஆவுது அப்டின்னா, ஒரு கேங் மெம்பர்ஸ்க்குமே வந்து நம்மளோட கேங் பழைய மாரி கிடையாது. இது வந்து டச் வந்து ரொம்ப இதா போயிட்டுருக்கான். இது போறதுனால நமக்கு வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு பிளாக் வாட்டர் ஹைஸ்ல வந்த காசும் இன்னும் நமக்கு கிடைச்ச மாரி இல்ல. நமக்கு பிளான் பண்றான். ஆனா எந்த ஒரு இதுக்கான ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்ல. நம்ம ஜஸ்ட் சஃபர் ஆயிட்டு மட்டும் தான் இருக்கோம். நம்மளோட சஃபரிங் மட்டும் தான் அதிகமா இருக்கே தவிர, நமக்கு எதுவுமே வந்து இதாகுறது இல்லங்கிறத ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்தர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆர்தரும் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்கான். ஏன்னா, அவனால இப்ப ஹொசையாவும் இல்ல. ஹொசையா இருந்தாலும்
பண்ணாலும் டச்சுட்ட வந்து பேசி இது பண்ண ஒரு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட்ஸாவது குடுப்பான். இதுமாரி அவங்க சேஞ்ச் ஆகறதுக்கு ஒரு வழி இருக்கு. இல்லன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் புரியறதுக்காவது ஒரு வழி இருக்கு. ஆனா இப்போ ஒசையாவும் இல்லாதனால டச்சு தனியா இருக்கான். மைக்கா வந்து அவனோட ஸ்னேக் தனத்த எல்லாத்தையும் டச்சோட மண்டையில வந்து புகுத்துறது தான் ஃபுல் வேலையாவே இருக்கான். அப்படி இருக்கும்போது ஆர்த்தர் வந்து இங்க ஒரு தனியா இருக்கான். ஆனா அவனுக்கு வந்து நோய் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது. அவனோட ஹெல்த் ஹெல்த் கண்டிஷனும் ரொம்ப இதா இருக்கு. அப்படி இருக்கும்போது ஜான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, ஜான் வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு, ஜான போய் காப்பாத்துறதுக்கு வந்து டச்சுட்ட கேட்கறான். இது மாரி ஜெயில்லேருந்து காப்பாத்தணும் ஜான. ஜான் வந்து நம்மளோட ஆள் தான். இப்ப ஜான் நம்ம வந்து உள்ள மாட்டியிருந்தாலும் ஜான் இறங்கியிருப்பான். இறங்கி வந்து நம்மள காப்பாத்தியிருப்பான். நம்ம கண்டிப்பா போணும் ஜான காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொன்னோனே, இவன் டச்சு சொல்லிருவான். "இல்ல இது டூ ரிஸ்கி. இதெல்லாம் போவாத" அப்படின்னு சொல்லிட்டு மைக்கா பேச்ச கேட்டுட்டு இவன் சொல்லிடுவான். இது மாரி இது ரிஸ்க் இதெல்லாம் பண்ண வேண்டாம். பண்ணோம்னா நம்மளுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுருவான். அப்படி இருக்கும்போது டச்சுக்கும், ஆர்த்தருக்கும் அடிக்கடி முட்டிக்கும். அப்புறமா வந்துட்டு இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டையே வரும். ஃபுல்லா சிவில் வார் மாரி அடிச்சுக்க மாட்டாங்க தான் அவ்வளோதான். வாய்ஸ்ல வந்து கான்வர்சேஷன்லயே நெறைய சண்டை இதெல்லாம் வரும். அப்படி இருக்கும்போது ஜானெல்லாம் காப்பாத்தி கூட்டு வந்தோனே, கடைசியா நம்ம வந்து ஒரு இது பண்ணணும். நம்ம ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணிட்டோம்னா, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னன்னா, இன்னொன்னு வந்து என்னன்னா, டச் வந்து வயலன்ட்டா மாற ஆரம்பிச்சிருப்பான்னு நான் சொன்னேன்ல. அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இவன வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு இது இருக்கும். ஓகேவா? இவன் கடைசியா ஆர்தர் வந்து அவனோட கடைசி காலத்துல என்ன பண்ணுவான்னா, நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு உணர ஆரம்பிப்பான். அப்படி இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட்டு இந்த டியூபர்குலோசிஸ் பரப்புனதுக்கு ஒருத்தன் மூஞ்சில எச்சி துப்புனான் தெரியுமா? அவன வந்து அவனோட ஃபேமிலி அவனோட ஒய்ஃப் வந்து பார்ப்பான். என்னன்னா, இவன் இந்த டியூபர்குலோசிஸ் வந்து செத்து போனதுக்கப்புறம், காசெல்லாம் இல்லாம ரொம்ப நோய் வந்து செத்து போனதுக்கப்புறம், அவன் ஒய்ஃப் வந்து அ ப்ராஸ்டிடியூஷன்ல வந்து இது பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேவா? பிராத்தல்ல போய் சேர்ந்துருவாங்க அவங்க ஒய்ஃப். அவன் பையன் வந்து மைன்ல வந்து அடி வாங்கிட்டு இருப்பான். மைன்ல வந்து எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு, அடி வாங்கிட்டு இருப்பான். இது மாரி உங்க அவனுக்கு அவனுக்கு பயங்கரமான ஒரு இதுல ரஃப் பேஸ்ல இருப்பான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் காச குடுத்து, நீங்க வந்து எனக்கு நான் பண்ணது தப்பு தான். எனக்கு நல்லாவே தெரியுது. இத நான் இந்த காச குடுக்கறதுனால உங்களுக்கு எதுவும் ஆயிட போறது கிடையாது. ஆனா இங்கேருந்து நீங்க போய் வேற ஒரு இடத்துக்கு போய் உங்களோட வாழ்க்கைய நீங்க பார்க்கறதுக்கான ஒரு காசுன்னு சொல்லி குடுப்பான். அதே மாரி இந்த டெப்ட் கலெக்ட் பண்றோம்ல, டெப்ட் கலெக்ட் பண்ற ஒரு ஒரு இடத்துலயும் போய் பார்க்கும்போது தான் அவனுக்கு இதுக்கு முன்னாடி வந்து யாரா இருந்தாலும் பரவால்ல அடிச்சு காச வாங்கிட்டு போயிடுவான். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் ஒரு பொண்ணுட்ட போய் மீட் பண்ணுவான். இது மாரி என் ஹஸ்பண்ட் தான் உங்கள்ட்ட கடன் வாங்கியிருந்தாரு. எனக்கு வந்து வேற எதுவும் வழி இல்ல. இப்ப என்ன என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன 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 வந்து என்ன கேட்க போறியா? என்ன வந்து படுக்க கூப்பிட போறியா? அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணெல்லாம் கேட்டோனே ஆர்த்தருக்கு ஒரு மாரி ஆயிடும். நான் அப்படிலாம் வரல. நான் வந்து உங்களுக்கு வந்து டெப் வந்து குளோஸ் ஆயிடுச்சு. நீங்க வந்து நிம்மதியா உங்க வாழ்க்கைய பாருங்கன்னு சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு, நம்ம ஹை ஹானர்ல இருந்தோம்னா, ஹை ஹானர் வேணும்னா நம்ம அவங்களுக்கு காச குடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்லன்னா டெப்ட் மட்டும் உங்களுக்கு குளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வந்துர்ற மாரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும். அது அப்பதான் வந்து ஆர்த்தர் வந்து அவனோட லைஃப்ப வந்து ரீஇன்வென்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவனோட கடைசி காலம் தெரிஞ்சு போச்சு. அவனோட ஹெல்த் ரொம்ப சிக்கா மாறிட்டு இருக்காங்கிறப்போ, அவன அவன டிஸ்கவர் பண்ண ஆரம்பிப்பான். இப்ப நமக்கு இருக்கிற நேரமாவது நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு ஒண்ணு எடுப்பான். என்னன்னா, நம்ம வந்து வெளியில வரலனாலும் பரவால்ல. ஏன்னா டச்சு வந்து இப்படி ஆயிட்டான். மைக்கா வந்து இப்படி பண்றான். நமக்கு நம்ம ரொம்ப குளோஸான ஒரே ஒருத்தர்னா ஜான் மார்ஸ்டன் தான். ஜானு, ஆபிகேலு அப்புறம் அவங்களோட பையன் ஜாக் இவங்கள வந்து இந்த இதுலருந்து வெளில கொண்டு வந்துரணும் எப்படியாவது. எனக்கு உயிரே போனாலும் பரவால்ல. இவங்கள வந்து வெளில கொண்டு வந்து நான் சாவறேங்கிற மாரி ஒரு நிலைமைக்கு வந்துர்றான். ஆர்தர் ஒரு முடிவுக்கு. அப்படி இருக்கும்போது தான் இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்லாம் நடக்குது. ஜான் வந்து ஜான்ட்ட வந்து சொல்றான் ஆர்தர். என்னன்னா, "இது மாரி இங்க என்ன வேணா நடக்கலாம். யாரையுமே நம்பாத. உனக்காக நான் இருக்கேன். என்ன ஆனாலும் பரவால்ல. டோன்ட் லுக் பேக். என்ன ஆனாலும் எனக்கே என்ன ஆனாலும் நான் செத்தாலும் பரவால்ல. டோன்ட் லுக் பேக். நீ வந்து உன்னோட ஃபேமிலிய பார்க்கணும். ஆபிகேலையும், ஜாக்கையும் நல்லா பார்த்துக்கோ. அவங்க தான் நமக்கு முக்கியம்." அப்படின்னு சொல்லி சொல்ல வரான். ஓகேவா? இன்னொரு விஷயம் அந்த ஓகேவான்னு சொல்ற வேர்ட் நெறைய யூஸ் பண்ற மாரி இருக்கு. அது வந்து நான் எப்படி சொல்றது? நான் நார்மலா கான்வர்சேஷன்ல பேசி, பேசி அப்படி ஆயிடுச்சு. அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட நான் பேசுற மாரி நெனச்சுக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் ஓகேவான்னு சொல்ட்டேன். சாரி. இப்போ வந்து ஒரு ஹெய்ஸ்ட் ஒண்ணு பண்றாங்க. கடைசியா ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த ஸ்கோர் முடிச்சுட்டு நம்ம வந்து எப்படியாவது நம்ம வெளில போயிடலாம்னு ஒரு பிளான் பண்றாங்க. அந்த ஹெய்ஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் ராபரி தான் வந்து இவங்களோட கடைசி ஸ்கோர். இந்த ட்ரெயின் ராபரி நம்ம முடிச்சுட்டோம்னா, நம்ம வந்து இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பிளான்ல தான் டச்சு சொல்லுவான். டச்சு வந்து ரொம்ப ஆல்ரெடி சொன்ன மாரி இதாயிட்டானா, ஓகே. இது வந்து ஒரு ஒரு சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரெயின் ராபரி நடக்கும்போது, அ ஆ ஜான் வந்து கீழ விழுந்துருவான் ஒரு இடத்துல. ஓகேவா? விழுந்ததுக்கப்புறம் மைக்கா அண்ட் டச்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம வந்து போணும், முன்னாடி போலாம், நம்ம போலாம்ன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவானுங்க. இங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆர்தர் வந்து ரீக்ரூப் பண்றப்ப பார்ப்பான். ஜான் எங்கன்னு கேட்டா, ஜான் வந்து செத்துட்டான் அப்படின்னு சொல்லிருவாங்க. அவன்ட்ட சாவ மாட்டான். ஆனா கீழ தான் ஜஸ்ட் விழுந்திருப்பான். ஆனா ஜான் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆர்தர்ட்ட வந்து பொய் சொல்லிருவானுங்க. அப்புறமா வந்து இது பண்ணுவான். கண்டிப்பா அவன் செத்து இருப்பான். இல்ல கேப்சர் ஆயிருப்பான். ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாதுன்னு சொல்லி பொய் சொல்லிருவானுங்க. ஆர்தர் வந்து அப்ப ரொம்ப உடல்நிலை சரியில்லாம இருப்பான். அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, "இல்ல நீ பொய் சொல்றீங்க.
நீ வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட டச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. அப்படி இருக்கும்போது பயங்கரமான உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். மைக்கா வந்து ஏதாச்சும் நம்ம கிளம்பலாம் டைம் ஆகுது. இவன் என்னமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஆர்த்தரையும் விட்டு போயிடுவானுங்க. இவங்க 2 பேருமே விட்டு போயிடுவாங்க. இவன் ஆர்த்தருக்கு வந்து என்ன பண்ண தெரியாது. நம்ம இவ்ளோ லோயலா இருக்கோம். இவ்ளோ லாயலா இருக்கோம். ஆனா நம்ம கடைசியில இப்படி விட்டு போறானேங்கிற மாரி ஒரு வருத்தத்திலேயே வந்து இவன் இருப்பான். ஆர்த்தர் வந்து ஒரு இதுலயே இருப்பான். அப்புறமா சேடி இருக்கால்ல, சேடி கூட சேர்ந்துட்டு இது மாரி நம்ம பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு எடுப்பாங்க. அப்பன்னு பார்த்து டில்லி வருவா. டில்லி வந்து ஜாக்க கூட்டிட்டு வருவா. ஜாக் இருக்கான்ல குட்டி பையன். அவன கூட்டிட்டு வருவா. வந்து பார்த்தா ஆபிகேல வந்து பிங்கர்டன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்போ வந்து டச்சுட்ட கேட்பான் ஆர்தரு, இது மாரி இப்போ நம்ம இந்த பையன விட்டோம்னா, இப்ப ஆபிகேல நம்ம காப்பாத்தணும், இல்ல ஜான போய் பார்க்க போணும். 2மே இல்லன்னா இந்த பையன் அனாதை ஆயிடுவான். என்ன பண்ண சொல்ற? அப்படின்னதுக்கு, நமக்கு டைம் இல்ல. நீ வா அப்படின்னு சொல்லி டச்சு மிரட்டுவான். ஆர்தர் இல்ல நான் வரமாட்டேன். அவங்க காப்பாத்த போறேன்னோனே விட்டுட்டு போயிடுவாங்களா? போனதுக்கப்புறம் சேடியும் ஆர்த்தரும் போவாங்க. ச ஆர்த்தர் ரொம்ப சுத்தமா முடியாம இருப்பான். சேடிக்கு தெரியும். நீ ரொம்ப முடியாம இருக்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். அப்ப அவங்க இதுல குதிரையில போம்போது கான்வர்சேஷன் வரும். நான் வந்து இந்த கேங்க்காக எல்லாமே பண்ணேன். என்னோட வாழ்க்கையே நான் விட்டுக் குடுத்தேன் இந்த கேங்க்காக. ஆனா கடைசியில டச் வந்து இவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஸ்னேக் கூட சேர்ந்துட்டு இப்படி பண்றான் அப்படிங்கிற மாரி ரொம்ப பாவமா சொல்லிட்டே போவான். ஆர்தர் வந்து போய் சேவ் போவான். சேவ் பண்ணி ஆபிகேல வந்து சேவ் பண்ணிட்டு அந்த மெயின்ல பிங்கர்டன்ல வந்து ஒரு மெயினான ஒரு ஆள் இருப்பான். அவன வந்து கொன்னுட்டு இவங்க வந்து ஆபிகேல காப்பாத்தி கூட்டு வந்துருவாங்க இங்க. கூட்டு வந்து இந்த கேம்ப்ல வந்து பார்த்தா எல்லாமே நின்னுட்டு இருப்பானுங்க. இது மாரி போறதுக்காக. எல்லாமே இந்த காசு வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் வாட்டர்ல ஒரு காசு இருக்கும் தெரியுமா? அந்த காசு என்னாச்சுன்னே தெரியாது யாருக்குமே. இது எல்லாம் கூட்டமா நின்னுட்டு இருக்கும்போது ஆர்தர் வந்துட்டு ஐ இன்சஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். நீ என்ன இது பண்றியா? ஆர்டர் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு டச் வந்து பயங்கர கடுப்பாயி இது பண்ணுவாங்க. எல்லாரும் கன்ன தூக்கிட்டு நிக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. கன்ன தூக்கி ஒருத்தர ஃபேஸ் பண்ணிட்டு மைக்கா, ஆர்தர் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. மைக்கா வந்து இது பண்ணுவான். ஆர்தர் வந்து உடம்பு சரியில்லாதனால அவன போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது ஜான் வந்துருவான். ஜான் வந்து அடிபட்டு வருவான். இது மாரி என்ன அபாண்டன் பண்ணிட்டீங்க. நான் உயிரோட தான் இருந்தேன். என்ன காப்பாத்திருக்கலாம். நான் ஒழுங்கா தான் இருந்தேன். என்ன காப்பாத்திருக்கலாம். நீ வந்து என்ன விட்டுட்டு வந்துட்ட. வேணுக்குன்னே விட்டு வந்துட்ட. மைக்காவோட சேர்ந்து இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னோனே, ஆர்தர் செம்ம கடுப்பாயிடுவான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதோட அந்த ஹொசையா மாரியான ஒரு சீனியர் மெம்பர் வந்து சூசன் இருப்பாங்க. அவங்க அப்படி கன்ன தூக்குனோனே சூசன சுட்டுருவாங்க. சூசன் கிரிம்ஷான்னு இருப்பாங்க. அவங்கள சுட்டுருவாங்க. சுட்டு அவங்க செத்து போனோனே, இவங்களுக்குள்ள ஒரு ஷூட் அவுட் ஆயிடும். திடீர்னு பார்த்தா பிங்கர்டன்ஸ் வந்துருவானுங்க அந்த கேவுக்குள்ளார. இந்த இவன்லாம் ஓடிருவான். டச்சு, மைக்கா அவங்க அந்த கேங் ஒரு முட்டாள் கேங் இருக்கும். அந்த கேங்லாம் ஓடிருவாங்க. இங்க வந்து ஆர்தர், ஜான் மட்டும் தான் இருப்பாங்களா? ஆர்தர், ஜான் இந்த குகைக்குள்ளேருந்து பூந்து தப்பிச்சு போயி, இவன மைக்காவ, டச்ச வந்து விரட்டுவாங்க. குதிரையில போய் விரட்டுவாங்க. விரட்டிக்கிட்டு அவ்வளோ தூரம் போவாங்க. போயிட்டு இந்த ஷூட் அவுட்லாம் நடந்துட்டு இருக்கும். எல்லார் கூடயும் ஷூட் அவுட் நடந்துட்டு இருக்கும். பயங்கரமான ஒரு இன்டென்ஸா போகும் அந்த இது. அப்படி போம்போது, அ அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, ஆர்தர் வந்து ஒரு குதிரை வச்சிருப்பான். அந்த குதிரை தடுக்கி விட்டு கீழ போய் உழுவும் பாருங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த கேம் விளையாண்டதுக்கு வந்து ஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன் அந்த ஒரு 2 சீன்ல வந்து இருக்கும். இதான் வந்து ஃபைனல் இது எண்ட் ஆக போற டைமு. அப்போ வந்து ஆர்தர் வந்து இந்த குதிரை தடுக்கி விழுந்துரும். தடுக்கி விழுந்து குதிரை அப்படியே கீழ கிடக்குமா, நான் வந்து நான் வேற ஃபர்ஸ்ட்டு கேம் விளையாண்டப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு குதிரை குடுத்துருப்பாங்க. அந்த குதிரை தான் கடைசி வரைக்கும் வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த குதிரை அப்படியே கீழ விழுவும் பாருங்க. ஆர்தர் போயிட்டு அந்த குதிரைய இப்படி கட்டி பிடிச்சு தலைய அப்படி மேல வைப்பான். இது மாரி இவ்வளோ நாள் வந்து எனக்காக கூட இருந்த. ஃபர்ஸ்ட்லேருந்து இருந்த. என்னோட இந்த கேம் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன சாவ போற நேரம் வரைக்கும் கூட இருக்கிறங்க மாரி அது தலையில கை இப்படி தலைய வச்சுட்டு, அதுகிட்ட கொஞ்சம் ஒரு மொமெண்ட் ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் இது பண்ணிட்டு போவான். எந்திச்சு போயிட்டு போவான். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாய்ஸ். இப்போ 2 ஆப்ஷன் குடுப்பாங்க. நீங்க இதுவரைக்கும் இந்த கேம வந்து லோ ஹானர்ல விளையாண்டுருக்கலாம், ஹை ஹானர்ல விளையாண்டுருக்கலாம். ஆனா இந்த ஒரு சாய்ஸ் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுங்கிற மாரி இருக்கும். ஓகேவா? 1 அந்த பணம் இருக்குல்ல, அந்த பணம் வந்து எங்க இருக்குன்னு ஆபிகேல் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பா. எங்கன்னா, அந்த கேவ்ல வந்து இதுக்கு கீழ இருக்கு. கேவ்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கான் டச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரும். இன்னொன்னு, நீங்க ஜானோட நீங்க போயிடலாம். ஜானோட போயிட்டு தப்பிச்சு போயிடலாங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். நீங்க பணத்து பணத்து பின்னாடி ஜான உட்டுட்டு, நீ போன்னு சொல்லிட்டு பணத்து பின்னாடி போனீங்கன்னா, அது லோ ஹானர். நீங்க ஜானோட போனீங்கன்னா, அது ஹை ஹானர். ஓகேவா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்காக நீங்க போறீங்க அது. இது வந்து காசுக்காக கடைசியில நீங்க கடைசி நேரத்துல நீங்க காசுக்காக போனீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்கான போனீங்கங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாம கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து என்னன்னு தெரியாம சரியா படிக்காம, நான் பணத்துக்கு போறத கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோனே ஆர்தர் சொல்லுவான். ஆர்தர் போயிட்டு அவன் தொப்பிய எடுத்து ஜான் தலையில வச்சுட்டு, அந்த சேட்சில எடுத்து கையில குடுத்துட்டு, "இது மாரி பார்த்துக்கோ. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். டோன்ட் லுக் பேக். எதா இருந்தாலும் லுக் பேக் பண்ணாத. போ" அப்படின்னு. அப்படின்னோனே ஜான் சொல்ல வருவான். "இது மாரி அப்போ நீ" அப்படிங்கிறப்போ, "அந்த காச எடுத்துட்டு நான் உன்ன பார்க்கறதுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லுவான். அப்ப சொன்னா அப்பயே வந்து அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். இது மாரி அவன் காசுக்காக போறான் அப்படிங்கிற மாரி ஃபேஷியல் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட்டு பேட் எண்டிங் நான் சொல்லிடுறேன். காசுக்காக போறதுக்காக ஆர்தர் போவான். ஓடி போய் அந்த கேவ்ல போவான்.
அங்க ஃபுல்லா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல வந்து மைக்காவும் ஆர்த்தரும் சண்டை போட்டு ஆ மைக்காவும் மைக்காவும் ஆர்த்தரும் சண்டை போட்டு டச்சு வந்து அங்க நின்னு பார்த்துட்டே இருப்பான். அவன ஒண்ணுமே பண்ண மாட்டான். அடிச்சு கொன்னு ஆர்த்தர் அந்த இடத்துல கொன்னு போட்டுருவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பேட் எண்டிங். ஓகேவா? குட் எண்டிங். குட் எண்டிங்கும் ஒரு பேட் தான். அது வந்து எனக்கு குட் எண்டிங்னு சொல்லக்கூட வாய் வர மாட்டேங்குது. அதாவது பாசிட்டிவ் எண்டிங் இல்ல ஹை ஹானர் எண்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஹை ஹானர் எண்டிங்னா இவன் ஒரு இடத்துக்கு போய் மேல போய் பயங்கர இன்டென்ஸான ஒரு சண்டை வரும். அதுக்கு முன்னாடி அ ஜானுக்கும் ஆர்த்தருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அங்க போனோனே இவன் எனக்கு பணம் வேண்டாம். நான் வந்து உன்ன ஆபிகேல ஜாக்க இந்த இடத்துல இருந்து நான் வெளில அனுப்பணும். அதான் என்னோட முக்கியமான மோட்டிவ்ன்னு சொல்லிட்டு ஆர்த்தர் போயிட்டு அங்க போய் நின்னு பேசிட்டு இருப்பான். அப்ப வந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். எனக்கு எல்லாம் சரியான ஒரு இது. அப்படி இருக்கும்போது அந்த சாட்சியில கையில குடுத்துட்டு தொப்பி எடுத்து வச்சுட்டு டோன்ட் லுக் பேக் மை ஃப்ரெண்ட் பிரதர் அப்படிங்கிற மாரி ஒரு டயலாக் சொல்லுவானா. All right, Arthur, come on, let's go. You go. Keep pushing, Arthur. No. No. I think I've pushed all I can. Come on. You go. We ain't got time for this, not now. We ain't both gonna make it. Go. Now. I'll hold them off. It would mean a lot to me. Please. There ain't no more time for talk. Go. Arthur. Go to your family. Arthur! Get the hell out of here and be a goddamn man. You're my brother. I know. I know. God damn you bastards! சொல்லிட்டு ஜான் போயிடுவான். அப்புறமா பார்த்தீங்கன்னா, மைக்காவும் டச்சு வந்துருவானுங்க. இப்போ வந்து ஆர்த்தரோட நிலைமை வந்து டியூபர்குலோசிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அவனுக்கு இருமல் ஓவரா வந்துட்டே இருக்கும். அவனால வந்து எதுவுமே பண்ண முடியாது. தப்பிச்சு இந்த மலை மேல ஏறி போவான் பாருங்க. போம்போது மைக்கா வந்து புடிச்சிருவான். கரெக்ட்டா 2 பேரும் சண்டை போட்டு இப்படி தத்தி ஆர்த்தர் போயிட்டு இந்த கன் எடுக்க போவான் பாருங்க. டச் இருப்பான். டச் வந்து அந்த கன்ன மிதிச்சிட்டு நிப்பான். இவன் ஆர்த்தர் அப்படியே மேல பார்த்து, "டச் உனக்காக எவ்வளவோ பண்ணேன். என்ன வந்துட்டு நீ இது என்ன நான் சாவறதுக்கான காரணமா இருக்க" அப்படிம்பான். அப்போ வந்து மைக்கா வந்து அந்த அடிச்சு போட்டு, இப்போ நீங்க சப்போஸ் கேம்ல ஃபுல்லாவே ஹை ஹானர்ல இருந்தீங்கன்னா, 2 பேருமே மைக்காவும் டச்சும் உங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. சாவ விட்டுட்டு. அவன் சாவட்டும். நம்ம கிளம்பலாம். அவன்லாம் உயிர் பிழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா லோ ஹானர்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டச்சு நடந்து போயிடுவான். அப்புறம் வந்து மைக்கா அவங்கள அடிச்சு கொன்னுடுவான். ஓகேவா? ஆர்த்தர் அப்படியே செத்துருவான். இது வந்து நான் ஒரு கேமுக்காக நான் இவ்வளோ ஃபீல் பண்ணதே இல்லை இது வரைக்கும். இந்த முதல் முறையா வந்து ஒரு கேம் வந்து அப்படியே உருக்கிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும் போதெல்லாம் பயங்கரமா உருக்கிடுச்சு. செகண்ட் டைம், தேர்ட் டைம் விளையாடும் போது இன்னும் இம்பாக்ட் வந்துச்சு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கே. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம் தெரியும். அவன் சாவ போறாங்கிறது தெரியும். எல்லாமே தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியும். ஆனா செகண்ட் டைம் விளையாடும் போது அது உட்காரும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சிலுக்குது. என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அந்த கேம் விளையாடும் போது. அது இல்லாம இவன் சொல்லுவான், ஆர்த்தர் சொல்லுவான் ஃபர்ஸ்ட்டே ஒரு இடத்துல, நான் வந்து எப்படி நீ சாவணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், இதுமாரி நான் அந்த சூரியனை பார்த்துட்டு அந்த சன்செட் அப்படியே குறையும் போது நான் அப்படியே சாவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பான். அதே மாதிரியே ஹை ஹானர்ல இருந்தீங்கனாலும் லோ ஹானர்ல இருந்தீங்கனாலும் அந்த சன்செட் அப்படியே டிம் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகி சாவீங்க. அப்போ வந்து சாவறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹை ஹானர்ல இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மானை பார்ப்பீங்க. ஒரு மான் வந்து அழகான ஒரு சன்லைட்டில் அந்த மான் வந்து துள்ளி ஓடுற மாதிரி ஒரு விஷனை வந்து பார்ப்பீங்க. அந்த மான் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு இதில் தான் செத்துருக்க, எப்படி இருந்தாலும் அவன் சாகும்போது உன்னோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, நீ வந்து கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணி நல்லவனா நீ செத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் பேட் ஹானரில் லோ ஹானரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வுல்ஃப் காட்டும், நீ எவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்க, இந்த சாவறதுக்கு முன்னாடி நீ எவ்வளோ கெட்டவனாக இருந்திருக்கங்கிறத பார்த்துக்கோன்னு காமிச்சிட்டு, இருந்தாலும் நீ சாகும்போது ஒரு கரெக்டான டிசிஷனை எடுத்திருக்கங்கிற மாதிரி அந்த கேமை இதை முடிப்பாங்க. அந்த 6th சாப்டர் அப்படியே முடியும். 6th சாப்டர் முடியும் போது மைக்காவும் டச்சும் எங்கேயாவது போயிடுவாங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஜான் வந்து ஆர்த்தர் சொன்ன மாதிரி அவன் ஏறி அவன் குடும்பத்தை பார்க்கறதுக்கு போயிட்டான். ஓகேவா? பிங்கர்டன்ஸ் வந்து இன்னும் சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. கேங் மெம்பர்ஸ் எங்கெங்கெல்லாம் செதறி கிடக்காங்களோ எல்லாரையும். இதுக்கு முன்னாடி ஆர்த்தர் வச்சு விளையாடுறப்போ நம்ம இந்த ஃபைனல் மிஷின் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். என்னென்னா சேடியோட ஹஸ்பண்டை கொண்டிருப்பாங்களா, இது ஓட்ரஸ் கால்ஸு. அவங்க வந்து ஒரு இடத்துல கேங்காக இருக்காங்க. அவங்கள வந்து கொல்லலான்னு சொல்லிட்டு சேடிக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மிஷின் இருக்கும். அப்புறம் நீ ஒருத்தராக வந்து உங்கள் கேங் மெம்பர்ஸ்லாம் செதறி ஒரு இடத்துல இருப்பாங்களா, அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணி இப்போ இது அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். What's wrong? I'm dying, sister. Okay. Yeah, I got TB. I got it
beating a man to death for a few bucks. I've lived a bad life, sister. We've all lived bad lives, Mr. Morgan. We all sin. But I know you. You don't know me. Forgive me, but that's the problem. You don't know you. What do you mean? I don't know, but whenever we happen to meet, you're always helping people and smiling. I had a son. He passed away. I had a girl who loved me. I threw that away. My mama died when I was a kid. And my daddy, well, I watched him die. And it weren't soon enough. I still don't believe in nothing. Often, neither do I. Huh? But then I meet someone like you, and everything makes sense. You're too smart for me, sister. I guess I'm afraid. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 6th சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப எமோஷனலா வந்து அப்படியே இதாவுது. ஐயோ! சூப்பரான விஷயம் மறந்துட்டேன். இப்போ இந்த கன்ஃபரன்டேஷன் இருக்குல்ல, டச்சுக்கும், ஆர்தருக்கு, மைக்காக்கு, ஜானுக்கு ஒரு கன்ஃபரன்டேஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இந்த டெத்துக்கு முன்னாடி, அந்த கன்ஃபரன்டேஷனுக்கு முன்னாடி ஆபிகேல வந்து, "நீ போ ஆபிகேல், நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து எப்படியாவது நான் இந்த பணத்தோட வரேன் உன்ன பார்க்கறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்தர் போவான். போறப்போ அந்த ஒரு சாங் வரும். அப்படியே அந்த சாங் கேட்கறப்போ நம்ம நம்ம வந்து ஓட்ட மாட்டோம். குதிரைய நம்ம ஓட்ட மாட்டோம். ஜஸ்ட் நம்ம அந்த அனலாக் மட்டும் தான் மாத்திட்டு இருப்போம். அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து அவனோட அந்த இதுக்கு முன்னாடி அவன் பேசின டயலாக்ஸு, இதுக்கு முன்னாடி அவன் வந்து பண்ண விஷயங்களு, அவன் வந்து நல்ல குட் டீட்ஸ், பேட் டீட்ஸ் எல்லாமே அந்த டயலாக்ஸா பின்னாடி கேட்கும். ஜான் ஒண்ணு பேசிக்கிட்டது, "டோன்ட் லுக் பேக்" அப்படின்னு சொன்னது. அவன் அந்த பொறுமையா அந்த சாங்க்கு ஏத்த மாரி அப்படியே பொறுமையா நடந்து போவான். அந்த நீங்க ஹை ஹானர்ல இருந்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அந்த மான் தெரியும் இது சொன்னேன்ல, அந்த விஷயம்ஸ்லாம் வந்து ஆர்தருக்கு வரும். அப்படியே பொறுமையா நடந்து போவான். இருமிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருப்பான். ரொம்ப முடியாம. அதுதான் வந்து அப்படியே அது முடிஞ்சுதான் அதுக்கப்புறம் அந்த ஃபைட்லாம் நடக்கும். ஃபைட் நடந்து ஆர்தர் சாவறத காட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி வந்து இதுக்கு லீட் பண்ணுது. ஆர்டிஆர் 1க்கு வந்து லீட் பண்ணுது. ஆர்டிஆர் 2 வந்து ஆர்டிஆர் 1க்கு லீட் பண்ணுது. என்னன்னா, ப்ரொலாக்ன்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொலாக் 1 பார்ட் 1ன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதுல எப்படின்னா, ஜான் வந்து ஒரு ஆபிகேல், ஜானு, ஜாக் 3 பேரும் ஒரு நல்ல வாழ்க்கைய வந்து அமைக்கிறதுக்காக ஒரு இதுல மாட்டு வண்டியில வந்து போயிட்டு இருக்காங்க. குதிரை வண்டியில வந்து மாட்டு வண்டி சொல்லிட்டேன் சாரி. குதிரை வண்டியில வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, இவங்களுக்குள்ள வந்து எப்படியாவது நம்ம போய் வேலை தேடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடமா தேடுறாங்க. கடைசியில ஜான் வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து வேலை பார்க்குறான். ஃபார்ம்ல வந்து மாடு மேய்க்கிறது, அந்த குதிரைய பார்த்துக்கிறது, அந்த மாரி வேலைகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து ஒரு டைம் என்ன ஆகுது, சேடிய மீட் பண்றான். சேடி மீட் பண்ணி இது மாரி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, சேடி வந்து என்ன சொல்லுவா, இது மாரி சேடி வந்து நான் வந்துட்டு பவுண்டி ஹண்டிங் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லுவா. அவங்க கூட சேர்ந்துட்டு பவுண்டி ஹண்டிங்க்கு போறது அப்படிலாம் பண்ணுவான். ஆபிகேலுக்கும் இவனுக்கும் செம்மையா சண்டை வரும். இது மாரி பவுண்டி ஹண்டிங்லாம் போவாத, அந்த வாழ்க்கைய தான் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவன் லைஃப்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ஆ ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து தெரிய வரும். சேடி சொல்லுவா, "எனக்கு மைக்கா இருக்கிற இடம் தெரியும். அவங்கள நான் போய் பழி வாங்க போறேன். ஆர்தர வந்து பழி வாங்கணும்." ஏன்னா, இதுல வந்து நெறைய டயலாக் சொல்லுவான். நமக்கு ஆர்தர பழி வாங்கணும்னா நமக்கு வந்து ஆள் தேவைன்னு சொல்லிட்டு, போய் நம்ம இவன் சார்லஸ் தான் ரொம்ப ஆர்தரோட ரொம்ப க்ளோஸா இருப்பான். அந்த ஒரு இந்தியன் இதுலேருந்து வந்த சார்லஸு. அவன் வந்து ரொம்ப இதா இருப்பான். அவன் சொல்லுவான், "இது மாரி ஆர்தர் ரொம்ப நல்லவனா இருந்தான். நான் தான் அவன கொண்டு போய் அந்த இடத்துல போய் புதைச்சிட்டு வந்தேன். அவனோட இப்ப நீங்க போனீங்கன்னா ஜானா இருந்து நீங்க போய் சர்ச் பண்ணலாம். ஆர்தரோட இதுக்கு ஆ மெமோரியல் மாரி இருக்கும். அந்த இதுல போயிட்டு நீங்க போய் இதெல்லாம் ஃபைனல் ரெஸ்பெக்ட்ஸ்லாம் பே பண்ணலாம். அதெல்லாம் வந்து ஒரு இது இருக்கு. ஓகேவா? அதுக்கு இந்த இதுல சேடி, ஜானு அப்புறம் வந்து நம்ம இவரு சார்லஸ் 3 பேர் சேர்ந்துட்டு இதுக்கு போறாங்க. ஆபிகேல்ட்ட கேட்பான், "இது மாரி கடைசியா ஆர்தர் நமக்காக எவ்வளவோ பண்ணான். என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து தப்பான இது சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆர்தர் என்னதான் இருந்தாலும் கடைசியா நம்மள வந்து இது சூஸ் பண்ணான். நம்ம வந்து மைக்கா வந்து அங்க மைக்காவும் டச்சும் நம்மளோட வாழ்க்கையே அழிச்சுட்டு, அவங்க வெளில இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டச்சையும் மைக்காவையும் தேடி போறாங்க ஒரு இடத்துக்கு. இங்க தான் வந்து வருது அமெரிக்கன் வெனம். நான் வந்து போன சீசன்ல வந்து இந்த ஒரு இது வச்சிருப்பேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு டட்டான் டடடன் டரட்டான் அந்த மியூசிக் இருக்குல்ல, அந்த மியூசிக்கோட அந்த அமெரிக்கன் வெனம் தான் கடைசி மிஷினு. அந்த மிஷின்குள்ள போறோம்.
போயிட்டு மேல போய் பார்த்தீங்கன்னா, டச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ்டா இருப்பான். மைக்காவும் இருப்பாங்க. 2 பேருமே இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அ டச்சு பேசிட்டு, டச்சே மைக்காவ சுட்டு கொன்றுவான். இது மாரி டச்சு மைக்காவ சுட்டு கொன்னுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிடுவான். நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அங்க இருக்கிற காசு எல்லாமே ஜானு, சேடி, அப்புறம் சார்லஸு, அப்புறம் அவங்க டீம் மெம்பர்ஸ்குள்ள பிரிச்சுக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. இது பிரிச்சு எடுத்தோனே என்ன ஆகுது அப்படின்னா, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். இந்த காச எடுத்துட்டு போயிட்டு, அ ஆபிகேல் ஆசைப்பட்ட மாரி பிளாக் வாட்டர் தாண்டி ஒரு லேண்ட் ஒண்ணு ஆசைப்பட்டிருப்பா. இந்த லேண்ட் வாங்கணும் நம்ம எப்படியாதுன்னு சொல்லிட்டு. அந்த லேண்ட ஜான் வாங்கி, அந்த ஃபார்ம்ல இவங்களோட வாழ்க்கைய கன்டின்யூ பண்ற மாரி ஆர்டிஆர் 2 ஃபுல்லாவே கன்க்ளூட் ஆகுது. ஓகேவா? இது ஆர்டிஆர் 2 கன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்றத விட, ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேம் எவர் முடியுது. இந்த இடத்துல கிரெடிட்ஸ் ரோல் ஆயி அப்படியே முடியுது. முடிஞ்சு பார்த்தீங்கன்னா, இவன் ஜான் இருப்பான். இது மாரி அவன் ஆபிகேலும் ஜானும் நின்னுட்டு அந்த ஃபார்ம பார்க்குற மாரி ஒரு இதோட முடிப்பாங்க. இது மாரி நம்ம நம்ம வாழ்க்கைய கன்டின்யூ பண்ண போறோம்ன்னு. சந்தோஷமான எண்டிங் மாரி இருந்துச்சா? சரி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஆர் 1 ஆர்டிஆர் 1ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, பழைய மெம்பர்ஸா இருக்கட்டும், ஆவியாரா இருக்கட்டும், டச்சா இருக்கட்டும், அவங்க கூடலாம் நெறைய உங்களுக்கு சண்டைலாம் வரும். இப்ப ஆவியார் பார்த்தீங்கன்னா, ஆவியார் தேடி கொல்ற மாரி ஒரு மெஷின் இருக்கும். டச்ச கொல்ற மாரி இருக்கும். ஆனா கடைசில டச் மலையிலேருந்து கீழ விழுந்து அவனே செத்து போயிடுவான். அடுத்ததுக்கு அதுல ஃபைனல் மிஷன் என்ன ஆகும் அப்டின்னா, அ இந்த பிங்கர்டன்ஸ்ல இருந்தான்ல அவன் என்ன பண்ணுவான் அப்டின்னா, ஆர்தர் எப்படி ஜானுக்காக லைஃப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணானோ, அதே மாரி ஜான் அவனோட பையன் ஜாக் அண்ட் ஆபிகேலுக்காக அவன் லைஃப்ப தியாகம் பண்ணிருவான். அந்த இடத்துல. அந்த ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்கும். அந்த சும்மா நீங்க விளையாட முடியலனா கூட பரவால்ல. ஜஸ்ட் ஜான் டெத்ன்னு சொல்லி ஆர்டிஆர் 1ன்னு சொல்லி போட்டு பாருங்க. ஒரு பெரிய ஒரு ஆளுங்க நெறைய பேர் நிப்பாங்க. இவன் அந்த ஃபார்ம்குள்ள நிப்பான். அந்த இதுக்குள்ளார, மாட்டு கொட்டாய்க்குள்ள நிப்பான். நின்னுட்டு "வெளில வா ஜான் மாஸ்டர் நீ உள்ள தான் இருக்கன்னு தெரியும்னோனே, இந்த சைடு இவன் ஒய்ஃப்க்கு ஆபிகேலுக்கு கிஸ் பண்ணிட்டு, அவன் பையனுக்கு கிஸ் பண்ணிட்டு, நீங்க போய் உங்க வாழ்க்கைய பாருங்க. நான் எப்படியாவது முடிஞ்சா வரேங்கிற மாரி ஒரு இது சொல்லிட்டு ஹோப் குடுத்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக போவான். வெளில போவான். ஜான அங்க இருக்கிற எல்லாமே 100க்கணக்கான புல்லட் ஜான் உடம்புல இறங்கி, ஜான் இறந்துருவான் அந்த இடத்துலயே. அப்புறமா அந்த பிங்கர்டன்ஸ பழி வாங்குறதோட மிஷின் ஒண்ணு வரும். அது யார் பழி வாங்குவா அப்டின்னா, ஜானோட பையன் ஜாக் பெரியவனா வளர்ந்து ஒரு டீன் ஸ்டேஜ்க்கு 20, 18 ஏஜ் கிட்ட வளர்ந்து, அவன் பழி வாங்குற மாரி அவன் பழி வாங்கி இந்த ஆர்டிஆர் 1 முடிப்பாங்க. இதுதான் இந்த ஃபுல் ஆர்டிஆர் சாகா. ஓகேவா? நான் இந்த இது எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க. இப்ப இந்த ஃப்ரீ ஃபயர் குதியானுங்கலாம் இருப்பானுங்க. நான் கேம் ஆடுறான், நான் ப்ரோ கேம் ஆடுறான் புண்டை அப்படி அந்த மாதிரி திரிவாங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க உங்கள ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டேன்டா, எல்லாமே நான் பார்த்துட்டேன்னு நெனைக்கிறவங்க, நான் நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் ஆர்டிஆர் ஆடல அப்படின்னா, நீங்க ஒரிஜினல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா, இதுல ஏதாவது சொல்லுவாங்களே, ஆர்டிஆர்ங்கிறது ஒரு வாழ்வியல்றா அப்படின்னு அந்த மாரி ஒரு இதுதான் ஆர்டிஆர் 2. ஓகேவா? ஆர்டிஆர் 2வா இருக்கட்டும், ஆர்டிஆர் 1ஆ இருக்கட்டும். அது ரொம்பவே ஒரு மச் மோர் தென் வெஸ்டர்ன் கேம். அது இதுல நீங்க நெறைய விஷயத்த கத்துக்கலாம். நெறைய விஷயத்த உங்களோட டைம ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த ஹியூமன் நேச்சர் நெறைய விஷயம் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சாலும் நம்ம ஒரு படம் பார்க்குறப்போ நம்ம ஓ! இதுல ஃபீல் குட்டா இருக்கு. இதுல ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம ஒரு அவுட்கம் எடுத்துக்கிறோம்ல. அந்த மாரி ஆர்டிஆர் கேம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான எமோஷன்ஸையும் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த அளவு ஒரு இம்பாக்ட்ஃபுல், பவர்ஃபுல் கேம் ஆர்டிஆர் 2. ஆர்டிஆர் 3 வருதுன்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன கேட்டா, இதுவே பெட்டர். ஆர்டிஆர் 2வோட விட்டுட்டா, இது ஒரு பக்காவான ஒரு கன்க்ளூஷன். பக்காவான ப்ரீக்வலு. இது ஆல்ரெடி ஆர்டிஆர் 1ல முடிஞ்சிருச்சு. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு பக்காவான ஒரு சாகாவா முடியும்னு நெனைக்கிறேன். அதான் நான் சொல்லுவேன், இப்போ உங்கள்ட்ட ஏதாவது ஒரு பிசி இருக்கு, இல்ல ஒரு PS4 இருக்கு அப்படின்னா நீங்க விளையாடுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க சம்பாரிச்சு ஒரு நாள் வாங்கும்போது கேம் ஒரு இத விளையாண்டுட்டு ஆர்டிஆர் கேம் விளையாடுங்க. எந்த வசமா இருந்தாலும் சரி, அப்படியே அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். பக்காவான கேமு. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர மட்டும் தாண்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமே காத்திருக்குங்கிறது தான் சொல்லுவேன் இந்த எபிசோட்ல. அதேபோல வேற எதுவும் சொல்லணுமா? ஹிடன் டீட்டெயில்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது அந்த நைட் ஃபோக்ஸ் இருப்பானுங்க. நைட் ஃபோக்ஸ் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டே அந்த ஒரு கிரீப்பி ஆஸ் மதர்ஃபக்கர்ஸ் இருப்பானுங்கன்னு சொன்னேன்ல, அது இருக்கும். அப்புறமா ஆர்தரோட ஹெல்த் நான் சொன்னது அந்த மாரி ஹெல்த்லாம் மாறும்.
அப்புறம் வெதர் வந்து ஒரு தடவ மழை பெய்யும்போது ஒரு கண்டிஷன்ஸ் வந்து இது பண்ணோம். வெதர் வந்து இப்ப மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் குளுவுறது கைய கட்டிட்டு போவானுங்க. அந்த மாரி சின்ன சின்ன டீட்டெயில்லாம் இருக்கும். இன்னொன்னு ஆர்த்தரோட ஹார்ஸ்க்கும் இவனுக்கும் பாண்டிங் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு. அவனோட பாண்டிங் அதிகமாச்சுன்னா, அது ஃபாஸ்ட்டா போவும். இவன் எங்க கூப்பிட்டாலும் விசில் அடிச்சா உடனே வரும். அப்படி இருக்கும்போது இன்னொன்னு வந்து கன்ஸ்லாம் இருக்குல்ல, கன்ஸ்லாம் அப்பப்ப நம்ம கிளீன் பண்ணணும். கன்லாம் கிளீன் பண்ணலன்னா, கன் ஒழுங்கா சுடாது. கரெக்ட்டா எய்ம் பண்ண முடியாது. அக்யூரசி மிஸ் ஆகும். அதெல்லாம் வரும். அப்புறம் வந்து இந்த பியர்டு வளர்றது, அதெல்லாம் இருக்கும். இன்னொன்னு எனக்கு ஞாபகம் இருக்க ஈஸ்டர் எக் மட்டும் நான் சொல்றேன். அந்த நைஃப் ஓக் நான் சொல்றது இருக்கட்டும். அது இல்லாம யுஎஃப்ஓ நீங்க பார்க்கலாம். போயிட்டு யுஎஃப்ஓ பார்க்கலாம். அந்த டெவிலோட கேவ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். அந்த பிக் ஃபுட்டோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து ஆ பிராத்வைட் மேனர் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் இந்த கிழவி சொன்னேன்ல செத்து போகும்னு. அதுல போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரோட்ஸ்குள்ள போம்போதே ரோட்ஸ்னா அந்த டவுன். அந்த டவுனுக்குள்ள போம்போது அந்த பிராத்வைட் மேனர்ல பின்னாடி போய் அந்த கடைசியில போய் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்ரூம் செட்டப் மாரி இருக்கும். அதுல சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, ஒருத்திய அடைச்சு வச்சிருப்பாங்க. ரொம்ப வருஷமா அவள அடைச்சு வச்சிருக்க மாரி காட்டுவாங்க. அவளுக்கான ஒரு இதே தெரியாது நமக்கு. இவ எதுக்காக அவள அடைச்சிருக்காங்க இந்த இடத்துல? அவ வந்து மென்டல் மாரி பண்ணுவா. அதனால அது சைக்கோ கேரக்டர் மாரி காமிச்சிருப்பாங்க. அவள வந்து அந்த இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனே இருக்காது. நம்ம வந்து ஓப்பன் எண்டடா விட்டுருப்பாங்க அந்த ஒரு விஷயத்த. அது அப்புறமா வந்து பெரிய ஒரு ஸ்னேக்கோட ஸ்கெலிட்டன் வந்து தொங்கிட்டு இருக்கும். பெரிய அது இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த பேய் பார்க்கறது, பேயெல்லாம் வந்து சைட்டிங் அதெல்லாம் நெறைய அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது மாரி GTA 5க்கும் அங்கங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே இம்ப்ரசிவா இருக்கும் பார்க்கறதுக்கே. இன்னொன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் டீட்டெயிலிங். அந்த கேங் மெம்பர்ஸ்லாம் பேசிக்குவாங்கல்ல, அந்த கான்வர்சேஷன்லாம் நீங்க கேட்கலாம் போயிட்டு. மைக்காவ பொறுத்தவரைக்கும் மைக்காவ நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்காவோட இன்டென்ஷன் வந்து தப்பானதுங்கிறது தெரியும். நம்ம போய் பார்த்தாலே அவன் பேசிட்டு இருப்பான் ஏதாவது. இந்த வேற ஆளுங்களோட சேர்ந்துட்டு இத ஏதாவது பண்ணணும், இவன்லாம் ஆர்த்தர் இப்படித்தான் பண்ணுவான். அத பத்தி பின்னாடி பேசுறது, ஏதாவது பண்ணி நம்ம இந்த இடத்துல இருந்து இது பண்ணணும், நம்ம வந்து சர்வே பண்ணணுங்கிற மாரி பேசுறது, அதெல்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ரொம்பவே இதா இருக்கும். அது மாரி இன்னொரு ட்ரை பண்ணி பாருங்க. எந்த இடம்ங்கிறது நீங்க டிஎம்ல கேளுங்க நான் சொல்றேன். சப்போஸ் நீங்க இது ட்ரை பண்ணணும்னா. என்னன்னா, ஆர்டிஆர்ல வந்து ஒரு இடத்துல போய் நீங்க ஒரு டைமிங்ல கரெக்ட்டான அந்த டைமிங்ல போய் நின்னீங்கன்னா, கோஸ்ட் ட்ரெயின் பார்க்கலாம். அந்த ட்ரெயின் வந்து ஒரிஜினல் ட்ரெயின் கிடையாது. பேய் ட்ரெயின். அது வந்து அந்த இடத்துல போகும். அது பார்க்கவே நல்லாருக்கும். அது பார்க்கறதெல்லாம். அந்த மாரி இதெல்லாம் வந்து நெறைய டீடைல்ஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த கேம முடிச்சுட்டு ஜானா இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கான ஒரு வேலை இருக்கு. அ அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டோரி சொல்றேன். 10 மணி நேரம் கூட இல்ல 20 மணி நேரத்துக்கே உங்களுக்கு வேலை இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ற கேம். ஓகே. இந்த எபிசோடோட முடிவு கட்டத்துக்கு வந்துட்டோம். என்னன்னா, இந்த எபிசோட் புடிச்சவங்க எல்லாருமே வழக்கம் போல ஃபீட்பேக் குடுங்க. இந்த எபிசோட் புடிச்சிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுங்க. பிடிக்கலனாலும் தெளிவா சொல்லிடுங்க. ஐடல் எபிசோட் வந்து அடுத்து கன்டின்யூ பண்ணுவேன் கண்டிப்பா. இது நல்லா இல்லன்னு சொன்னீங்கன்னா, இத விட பெட்டரா கொஞ்சம் பண்ண ட்ரை பண்றேன். நெறைய ரிசர்ச் பண்ணி. அடுத்த ஐடல் எபிசோட் என்ன வரும்னு நான் இப்பயே சொல்லிர்றேன். வழக்கம் போல எல்லா இதுலயுமே சொல்றது தான். அடுத்து என்னென்ன வரும்னு சொல்லிருவேன்ல, அந்த மாரி. அடுத்த எபிசோட் வந்து கமலஹாசன். கமலோட ஃபில்மோகிராஃபிய நான் எதுக்காக இவ்ளோ அட்மையர் பண்றேங்கிறதுக்கான ஒரு இதா கமலோட ஐடல் எபிசோடா ஒண்ணு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அது இப்போதைக்கு வராது. இந்த சீசனோட எண்ட்ல தான் வரும். ஏன்னா, அது நெறைய படங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. கமலோட படங்கள். ஆ முற்றிலும் வந்து அது வந்து படத்த பத்தி மட்டும் தான் இருக்கும். அதுக்காக உடனே கடிக்க வந்துறாய்ங்க. மக்கள் நீதி மையம் இது, அது இதுன்னு சொல்லி கடிக்க வந்துறாய்ங்க. அரசியல் கோமாளி, முண்ட கோமாளி, புண்ட கோமாளின்னு வந்துருவானுங்க. லூசு கூதிங்க. அந்த மாரிலாம் வந்துராதீங்க. அது வந்து இது. இன்னொன்னு வந்து சோலோ எபிசோடு நெறைய இது பிளான் பண்ணியிருக்கேன். நான் பார்த்த மூவிஸ பத்தி பேசுறதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். அந்த போல் போடுறேன். ஓகே, எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, நான் அத பண்றேன். இல்லன்னா ஓகே. சரி, வழக்கம் போல ஃபாலோ பண்ணிருங்க, ரேட் பண்ணிருங்க. உங்களோட கருத்துக்கள வந்து Discordல சொல்லுங்க. மிஞ்சி போனா Instagramல எப்பவும் போல எனக்கு சொல்ற மாரி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். இவ்வளோ தூரம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா.